வருஷமா நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. சொந்தமாக பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சது 2019 பார்ட் டைம் பேஸில் ஆரம்பித்தேன். ஓகே. அஃபிஷியலாக வந்துட்டு பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமாக செஞ்சது வந்து 2023 2023. 2023 அஃபிஷியலாகவே. பட் பார்ட் டைமாக செஞ்சது 2019. இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிஸ்னஸே வேணான் இருந்த ஆள் ஒரு ஆள் நான். ஆமா. பிஸ்னஸ்னாலே வேண்டாம் அந்த பயம் ஒன்று இருந்துச்சு. இது காரணம் என்னதுனாக்கா எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பிஸ்னஸ்னால தான். மீன் வி ஆல் அது ஃபேமிலிலேயே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் ஓகே. இந்த மாதிரி செய்வாங்க, எல்லாருமே செய்வாங்க. ம். நம்ம வாங்குறது எல்லாமே வந்துட்டு கேஷ் தான் கொடுப்போம். ஓகே. கொடுக்கறது வந்துட்டு டெபிட் கிரெடிட்ல போயிடும். கிரெடிட் டேர்ம்ஸ். கிரெடிட் டேர்ம்ல போறப்ப என்ன நடக்கும்னா நமக்கு அந்த அந்த காலத்துல புக்கு தீகாலியமாலாம் படிச்சிருப்பாங்க. ஓ எங்க அப்பா போயிட்டு எல்லாமே வாங்குற பொருள் எல்லாமே வந்துட்டு முக்காவாசி நம்ம பொருள் எல்லாம் இந்த பெயிண்ட் வரிகிறது எல்லாமே சீனர் கடையில தான் பாருங்களேன். ஸோ ஓகே. எல்லாமே வாங்குறப்ப கேஷாக தான் நீங்கள் எடுக்க முடியும். எல்லாமே எடுத்துட்டு கிரெடிட் டேர்மில் கொடுக்குறப்ப அந்த காசு முன்னாடியே வாங்குறதுக்குள்ளேயே அதுக்கு 2 3 வாட்டி போயிட்டு வர்றது இதெல்லாமே வந்துட்டு செலவுல தான் போய் முடியுமா இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு நிறைய பார்க்குறேன், நிறைய பேர்டன் தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஓகே. மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு இது பழக்கம் என்னதுனாக்கா கஸ்டமரை நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியாத அப்படின்னு. ஓகே. ஃபோர்ஸ் பண்ணால் வந்துட்டு மறுபடியும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் அவங்க வருவாங்கன்னு. அது புரியுது. பட் என்ன ஒண்ணுனாக்கா, அது அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட வாசி, இது நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதெல்லாமே வேணாம். எனக்கு இந்த பிசினஸே வேண்டாம். நான் வேலை செஞ்சே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டு இருந்தேன். ஆனா அத சொல்லுவாங்கல்ல, நம்ம மூளையிலயோ, பிளட்லயோ ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ இழுத்துரும்ன்னு. ஸோ அது அப்படியே ஓகே. மறுபடியும் பிசினஸ் செய்றதுக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுனாக்கா, கேஷ் தம் தான். டிபாசிட்ட கட்டுங்க. அப்பதான் வேலைய ஆரம்பிப்பேன். கரெக்ட், கரெக்ட். யா, யா. ஐ மீன் ஆக்சுவலி வந்து இந்த 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 கிரெடிட் வந்து ரொம்ப ஹர்ட் பண்றது வந்து ஐ திங்க் சிறு தொழில் தான். எஸ்எம்இஸ் தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். இப்போ பெரிய கரெக்ட். பெரிய 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 கம்பெனிஸ் வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட கேஷ் ரோல் அவங்களோட பேங்க் ஃப்ளோ வந்து இஸ் பெட்டர் எஸ்எம்இஸ் எஸ்எம்இஸ் எஸ்பெஷலி இப்போ சிறு தொழில் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கடை, சாப்பாடு கடை, முடிவெற்ற கடை இவங்களாம் வந்து டெய்லி இன்கம் நம்பி ரன் பண்றாங்க. ஸோ கடன் வந்து ஐ திங்க் இந்த டெபிட் டேர்ம்ஸ் வந்து இட் ஹர்ட்ஸ் யுவர் பிசினஸ் மோர் தென் ஆக்சுவலி. நம்ம நினைப்போம் ஓகே இன்னைக்கு நம்ம கடன் கொடுப்போம், நம்ம கொடுக்கலன்னா அடுத்தபடி வரமாட்டாங்க, நம்ம ஒரு கஸ்டமர் லூஸ் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு தெரியாது லைக் இப்போ ஒரு ஆளு வைக்கிற கடன் மட்டும் இல்லை, 10 பேர் இன்னைக்கு கடன் வச்சா நம்ம நாளைக்கு தேவைப்படுற பொருள் கூட we might not have enough money to buy. எக்ஸாக்ட்லி. ஆ கரெக்ட். சோ வந்து அந்த டேர்ம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் லூசிங், நீங்க வந்து லூஸ் பண்றீங்க இன்னும் தென் கெய்னிங் பிசினஸ். சோ இது வந்து எஸ்எம்இக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு 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 விஷயம் தான். இன்கன்சிஸ்டன்ட் உங்க ரெவன்யூ வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடும். ஃபிக்ஸ்டா நம்ம டெய்லி நம்ம எதிர்பார்க்கணும், எனக்கு ஒரு 150 100 200 நம்ம டெய்லி வர மாதிரி அது குறைஞ்சிக்கிட்டே போகும் பிகாஸ் கடன் வேலை. ஆனா திருப்பி இப்ப கொடுப்பாங்க கூட நமக்கு தெரியல. இப்ப முடி வெட்டுறவங்க கடையில வந்து இன்னைக்கு கடை வச்சுட்டு போனாங்கன்னா நாளைக்கு வந்து கொடுக்குற சும்மா போயிடுச்சு. அவங்க அடுத்த வாட்டி ஒரு மாசம் இருந்தா முடிவு வாங்கும் போது தான் திருப்பி வருவாங்க. ம். ஸோ அந்த 1 month யூ already lose that 1 day. அந்த ஒரு ஆள் சேல்ஸ் அடுத்த வாட்டி வரும்போது மேபி ரெண்டு காசு கட்டுவாங்க. பட் இட் ஸ்டில் ஹர்ட்ஸ் யுவர் 1 month பிசினஸ். ஸோ எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஐ திங்க் டெபிட் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஃபார் யங் பிசினஸ். ஐ மீன் ஃபார் ஸ்மால் பிசினஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. எஸ், எஸ். ஏன்னா நமக்கு வந்துட்டு அது வந்து டெய்லி இன்கம் இருந்தா தான் ரொட்டேட் பண்ண முடியும். அந்த கரெக்ட், கரெக்ட். ரொட்டேஷன்ல வந்துட்டு இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எக்ஸாக்ட்லி. அந்த ரொட்டேஷன் தான், நம்மளோட ரொட்டேஷன் தான் முக்கியம். இன்னொன்னு வந்து ஆஹ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயம் ஐ நோட்டீஸ் வந்து எஸ்எம்இ நிறைய பேர் வந்து like நான் ப்ரீவியஸா ரன் பண்ண ப்ரோக்ராம்ல நிறைய எஸ்எம்இ அவங்க பேசும்போது அவங்க வந்து அந்த டெய்லி காசு வந்து நம்ம வந்து இப்படி வந்து பிரிக்கிறது இதுதான் நம்மளோட இன்கம், இதுதான் நம்ம பாய்க்க போறோம், கரெக்டா நம்ம டெய்லி போய் பேங்க்ல போகணும், நம்ம கஸ்டமர் டெய்லி பேங்க்ல போறதுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஆனா அந்த கஷ்டப்படணும். எனக்கு கேட்டா டெய்லி உங்க இன்கம் வந்து இப்போ உள்ள காலகட்டம் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ யூ ஹேவ் கியூஆர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். முன்னெல்லாம் வந்து இது வந்து டெய்லி நீங்க போய் பேங்க்ல போட்டீங்கன்னா டிசிப்ளின் வரும். இன்கம் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக் அண்ட் பேலன்ஸும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த காசு உங்க கையில இருந்தா தான் செலவாகும், கையில இல்லைன்னா செலவாகும். கரெக்ட். ஸோ சம் பிசினஸ், ஸ்மால் பிசினஸ் ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெய்லி ரொட்டேஷனுக்கு காசு நம்ம எடுத்து கரெக்டா வச்சிருவோம், இது அப்படி நம்ம பொருள் வாங்குறதுக்கு இதான். ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க.
அவங்க அந்த பிசினஸ் டெய்லி வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, யூ ஷுடன்ட் டேக் ப்ராஃபிட், யூ ஷுட் டேக் சேலரி. யா. ஆ நீங்க ஒரு சேலரி எடுக்கிறது வந்து எவ்வளவு பெட்டர் ப்ராஃபிட் எடுக்கிறது பதிலா. ப்ராஃபிட் யா. வந்து டெய்லி வந்து சேமா இருக்காது. இன்னைக்கு மேபி உங்களுக்கு 30 எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். மேபி 100 எடுக்கிற சான்ஸ் இருக்கும். மேபி 200 எடுக்கிற சான்ஸ் இருக்கும். ஆனா சேலரி நீங்க ஒரு வாட்டி ஒரு மாசம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஓகே எனக்கு இதுதான் சேலரி. ஆஸ் ஓனர் நான் ரன் பண்ண பிசினஸ் மந்த்லி எனக்கு இதுதான் சேலரி 3000 நீங்க வச்சீங்கன்னா, அது மோட்டிவேஷன் ஆகும் நீங்க புஷ் பண்றதுக்கு அந்த அமௌண்ட் ஹிட் பண்றது. பிசினஸ் புஷ் பண்ணுங்க. அக்ரீட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் தாட்ஸ். ரேட்டர் தென் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து டோன்ட் டேக் ப்ராஃபிட். மேபி எண்ட் ஆஃப் த இயர் ஒரு வாட்டி ஓகே கூட ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அது ஒரு சங்க் எடுத்துங்க. நீங்க ஹாலிடே போறது சரி, ஏதாவது பண்டிகை கொண்டாடுறது சரி, அது அப்ப எடுக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு ரன் பண்ணுங்க. ஐ ஃபீல் இது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது நீங்க சொன்னது 100% உண்மை. இந்த ம். சேலரின்றது வந்துட்டு ரொம்ப 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 உண்மை. ஏன்னாக்கா அந்த சேலரின்னு வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். இந்த மாசம் எப்படினாலும் சேலரி வச்சு ஆகணும்னு. இந்த பெஸ்ட் ஆமா வந்துட்டு என்னன்னாக்கா நமக்காக அந்த சேலரியில போயிட்டு நம்ம பேரை போயிட்டு இபிஎஃப்லையும் சொக்ஸோலையும் போய் ரிஜிஸ்டர் பண்றப்ப. ஆமா ஆமா ஆமா. எஸ் அப்ப கரெக்ட். உடனே அது வந்துட்டு எப்படினாலும் அந்த மாசம் வந்துட்டு அது அந்த சேலரிக்காகவே நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போடுவோம். அப்ப கரெக்ட். எந்த பேமெண்ட் வரலையோ எல்லாத்தையுமே புஷ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாசம் கட்டி ஆகணும் நம்ம. அப்ப ஆமா ஆமா இது நானும் அது ப்ராக்டிஸ் பண்ணது இல்ல. அப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப கம்பெனி செக்ரட்டரின்னு ஒருத்தர் வருவார்ல. ஸோ அந்த ஆமா. மாரி அவங்களா இருக்கிறப்ப நமக்கு அந்த பூஸ்ட் குடுக்குறப்ப சரி ஓகே நம்ம செய்வோம். இது 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 ஒரு தடங்கல்னு நம்ம நினைச்சோம்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த மாரி ஒரு கம்பெனி செக்ரட்டரி எனக்கு கிடைச்சது ரொம்ப எனக்கு. அப்ப என்ன சொன்னாருன்னா, "மதன் இருக்கோ இல்லையோ மாசம் மாசம் நீ சேலரி எடுத்து வச்சிரணும். இருக்கோ இல்லையோ இபிஎஃப் கட்டுறதுல ரெடியா இருன்னு." அப்புறம் அது வந்து ஆமா. மட்டும் இல்லாம ஒரு அமௌண்ட் செட் பண்ணி வைப்பாங்க. இப்ப நம்ம ஒரு அமௌண்ட் செட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நான் உழைப்பு போடுறேன். இந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் நான் வைக்கணும். இந்த அளவுக்கு நான் காசு கட்டணும். அது பண்ணணும்னு. ஆனா ஒரு விஷயம் என்னதுனாக்கா, எல்லாராலயுமே வந்துட்டு எடுத்ததோடயே வந்துட்டு என்னால அவ்ளோ சம்பளம் என்னால திரட்ட முடியாதுன்னு யோசிப்பாங்க. கரெக்ட். கரெக்ட் அப்ப கரெக்ட் என்ன கரெக்ட். நடக்கும்னாக்கா, அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சம்பளம் குடுக்கும்னு அங்க ஒரு ஒரு கிளாஸ் ஒண்ணு இருக்கும். அதாவது கம்பெனி வந்து உங்களுக்கு கடன். ஆனா, ஆமா. உங்களுக்கு கட்ட வேண்டிய இபிஎஃப், சொக்ஸோவ நீங்க கட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுல உங்களுக்கு வந்துட்டு நோன்னு சொல்லவே முடியாது. அது உங்களுக்கு தான் நெறைய பயனா இருக்கும்ன்றத அவங்க அத புரிஞ்சுக்கிட்டாலே அது போதும் அவங்களுக்கு. ஆமா ஆமா. ஏன்னா, அது கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் நமக்கு செஞ்சு வச்சிருக்கு. அப்ப நம்ப ஆஸ் எம்ப்ளாயரா நமக்கு சேலரி எடுக்காட்டி கூட பரவால்ல. ஆனா, நமக்கு கட்ட வேண்டிய பேசிக் திங்ஸ்லாம் கட்டணும். கரெக்ட். அடுத்தது ஒரு இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாஃபா நீங்க இருக்கட்டும். பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐ திங்க் இந்த வருஷம் இந்த ஒரு திட்டம் ஆரம்பிச்சு. ஐ திங்க் இட்ஸ் திஸ் இயர் ஆர் லாஸ்ட் இயர். அந்த செல்ஃப் சாரோம் பண்றவங்க வந்து எவ்ரி இயர் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 500 போடுறாங்க உங்களுக்கு. கரெக்ட். ஆஹா. சோ இது வந்து சிறு தொழில் செய்றவங்கள தொழில் செய்றவங்கள நார்மலா வந்து ஒரு பாஸ் அவங்க செல்ஃப் சார்ம் தான் பண்ணணும் உங்களுக்கு. செல்ஃப் சார்ம் ம். பண்றவங்க வந்து ஆட்டோமேட்டிக் என்டைட்டில் டு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஐ திங்க் அப் டு 500 per year டிபெண்டிங் ஆன் நீ எவ்வளவு போடுற அமௌண்ட் பொறுத்து எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஒரு 500 கொடுப்பாங்க. And you're still entitled to all the other benefits of EPF like your dividend அது எல்லாமே கிடைக்கும். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இந்த மாரி செய்றப்ப இன்கேஸ் அவங்க ஃபியூச்சர்ல ஏதாவது லோன் எடுக்க போறாங்களா? இல்ல ஹையர் பர்ச்சேஸ்க்கு போறாங்களா? எதுனாலுமே இந்த ட்ராக் ரெக்கார்ட் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. உனக்கு எக்ஸாக்ட்லி. இபிஎஃப் இருக்குதா? கேட்கிறப்ப, ஆமா இருக்கு. நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ம். தட் மீன்ஸ் இது அவங்களே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவியா இருக்கு. அவங்களுக்கு. இல்லாட்டினாக்கா நம்ம போயிட்டு ஒருத்தவங்ககிட்ட கேட்போம். அண்ணன்கிட்ட, தம்பிகிட்ட போயிட்டு எனக்கு கேரண்டி ஆமா. ஆவறியா? இதெல்லாம் வந்துட்டு மத்தவங்களுக்கு நம்ம பிரச்சனை ஆயிரும். இத கரெக்ட். சோ பண்றதுக்கு நம்மளே செய்யணும். சொல்லுங்க. சோ ஒரு சின்ன பிசினஸ் வந்து ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட் அவங்களுக்கு வந்து ஒரு கேபிஐ செட் பண்ணும். இப்போ டெய்லி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பூக்கடை பூக்கடை வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெய்லி நம்ம கேபிஐ செட் பண்ணி நான் இவ்வளவு வித்து தான் நான் வீட்டுக்கு போகணும் செட் பண்றது வந்து இது ஒரு நல்ல விஷயமா இல்ல இது ஒரு கெட்ட விஷயம்? இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க பூக்கடைன்னு ஆரம்பிச்ச வாசி அதுக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம வந்துட்டு யங்கா இருக்கிறப்போ தான் மாறி மாறி யோசிப்போம். இத செய்யலாம், அத செய்யலான்ட்டுன்னு. ஆமா ஆமா. இப்ப நான் பழைய கம்பெனில வேலை செய்றப்ப என் பாஸ் கிட்ட நான் பேசினப்ப, நான் அந்த மாரி ஒரு வேலை ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு. அதாவது ஒரு பிசினஸ் ஒண்ணு தொடங்கலான்னு இருக்கேன் பார்ட் டைமா அப்படின்னு. அப்ப என்ன பிசினஸ்ன்னு கேட்டாரு. எமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அறவே கிடையாது. நம்ம ம். அடிக்கடி எங்க நம்ம க்ரூம் பண்றதுன்னா எங்க போவோம்? போயிட்டு பார்பர் ஷாப்ல போய் உட்காந்துருவோம். அழகா செஞ்சு குடுப்பாங்க. ஆமா ஆமா. பேச்சுலாம் நெறைய தொடங்க ஆரம்பித்ததோட, அவங்க கூட பேச பேச நல்ல பழக்கம் வந்ததோட, ஒரு டைம்ல என்ன யோசிச்சோம்னாக்கா, பார்பர் ஷாப்லாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கா மாறிட்டு வந்துச்சு பாருங்களேன். ம் ம். ஆமா ஆமா சலூன்ல இருந்து பார்பர் ஷாப்ன்னு ஒரு மாரியா செஞ்சு, உள்ளுக்கு பயங்கரமா இருக்கு. ஆமா. நமக்கும் ஒரு இந்த மண்டையில ஓகே இந்த மாரி செஞ்சுருவோன்ட்டுன்னு.
அப்ப இந்த மாதிரி யோசனை வந்துச்சு, இன்வெஸ்ட் தானே போட்டு செஞ்சிடலான்னு. ஆனா அதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. எத்தனை பேர் வச்சு செய்ய போறேன்னாரு. அந்த டைம்ல அந்த ஒருத்தர் தான் எனக்கு தெரியும். அந்த ஒருத்தர் வச்சு செய்வேன்னு. திடீர்னு அந்த ஒருத்தர் எம்சி போட்டு ஒரு 1 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாருன்னா என்ன பண்ணுன்னு கேட்டாரு. ஆமா. அதுக்கு எனக்கு பதில் வெரி இல்ல. குட் கொஸ்டின். எஸ். எஸ். அப்ப பதில் இல்ல. நீ போய் வெட்டுவியான்னு கேட்டாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு வெட்ட தெரியாது. நம்ம அந்த அந்த அனுபவம் அறவே கிடையாது. அட்வர்டைஸ்மென்ட்னா எஸ் எனக்கு தெரியும். இதுல அனுபவமே இல்ல. அப்பதான் அவர் சொன்னாரு. அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துல இன்னொருத்தவங்க நம்பி நீ இறங்க போறன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க். கரெக்ட், கரெக்ட். இந்த ஆக்சுவலி ரிஸ்க். இன்ஃபேக்ட் இந்த இந்த விஷயம் வந்து போன வாரம் ஸ்பீக் அபவுட் இட். ஒரு தொழில் வந்து நம்மளுக்கு ஏ டு Z தெரியாதுன்னா செய்யக்கூடாது. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அந்த தொழிலை திருப்பி பரட்டுறதுக்கா இல்ல we need to இப்போ ஒரு மிஷின் மாதிரி அந்த மிஷின் பத்தி ஏ டு Z நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளுக்கு we cannot say வந்து நம்ம அந்த மிஷின் பத்தி நமக்கு தெரியும் தெரியும். இது இந்த சேம் மாடியூல் அப்ளைஸ் டு பிசினஸ். நீங்க ஒரு பிசினஸ்ல செய்யுங்க, எந்த பிசினஸ், முடி வெட்டுற பிசினஸ், சாப்பாடு பிசினஸ், சரி பூ கடை, பூ பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியணும். சாப்பாடு பத்தி உங்களுக்கு நீங்க சமைச்சாதான் உங்களுக்கு முடியும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஒரு சமையல்காரன் வச்சு நான் செய்ய போறேன்னு. அதே சமையல்காரன் வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள், திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஹேப்பன் பண்ணாங்க இப்போ விஷயம் அது. இவங்க வந்து சுத்தமா சமைக்கவே தெரியாது இவங்களுக்கு. ஓகே. இந்த இந்த லேடிக்கு வந்து சுத்தமா சமைக்க தெரியாது. ஈவன் வந்து இவங்க சோறு ஆக்குனா கூட குழஞ்சு போயிடும். இவங்க ஓகே. இந்த மாதிரி ஒரு ஷி டசன்ட் லைக் குக். பட் ஷி லைக்ஸ் பிரியாணி. அவங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க பிரியாணி கடை திறந்தாங்க. ஒருத்தவங்களை வந்து சாரி திறந்தாங்க. பிரியாணி ம். கடை ஒருத்தவங்க வச்சுட்டு சமைச்சிட்டு அவங்க டெய்லி வந்து வீட்டுல சமைச்சு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ம். அவங்க வந்து எடுத்து வந்து கும்போஸ் பண்ணி விற்கிறது தான் அவங்களுக்கு வேலை. ஓனர். ஓகே. ஸோ ஹர் பிசினஸ் வாஸ் வெரி குட். ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன், அந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சீப்பா 10 வெள்ளிக்கு தான் வித்திருந்தாங்க. வெரி சூப்பர். நைஸ், வெரி ப்ராப்பர்லி மேட். அந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து அவங்களோட கஸ்டமர்லயே ஒருத்தவங்க வந்து இந்த யாரு சமைக்கிறா, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த லேடிக்கு சமைக்க தெரியாது. அவங்க சொல்லிடுவாங்க வெளியே வர, "ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாது, நான் வேற யார் வச்சு தான் சமைக்கிறேங்க." இதெல்லாம் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் தெரியும் ஆக்சுவலி. சோ இவங்க ஓகே. போய் தேடி கண்டுபிடிச்சு யார் அந்த லேடி சமைச்சு கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு, இவங்க அந்த லேடி மாச சம்பளம் கொடுத்து எடுத்து போய் கடையை தோண்டாங்க வேற. ஆ, நம்பி செஞ்சு கடைசியில அப்படியே போயிடுச்சு. ம். எஸ். சோ இது வந்து ஒரு அந்த நண்டு கடை மாதிரி தான். பட் யூ சே அதான் இல்ல. பட் மெயினா நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ எப்படி நம்பி விட்டீங்க உங்க பிசினஸ்? யூ ஜஸ்ட் உங்க பிசினஸ் வந்து யூ ஜஸ்ட் டிபெண்டட் ஆன் ஒரே ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி நீங்க தொந்தீங்க. உங்களுக்கு சமைக்க தெரியாது. அட்லீஸ்ட் வந்து அவங்க சமைக்கும் போது நீங்க கத்துக்கலாம். யூ ஷுட் ஆமாங்க. ஹவ் லேர்ன் ஹவ் டு டு இட். அந்த கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி அவங்க இல்லாத போது அந்த இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஷீ குட் ஹவ் அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் வித்து தான், 1 இயர் ரன் பண்ணி தான் இந்த இஷ்யூ அவங்களுக்கு நடந்தது. அந்த 1 இயர் ஷி பாட் அ கார். அவங்க காடி வாங்குவாங்க. இதுதான் நம்பி காடி வாங்குனாங்க. என்னன்னா ஓவர் நைட்ல நடந்துச்சு அந்த விஷயம். ஓவர் நைட்ல சரி நெக்ஸ்ட் டே ஷி கேனாட் டு பிசினஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட அவங்க திறக்கல. 2 to 3 months until she found somebody else and then அப்பதான் திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ ஆளு குறைஞ்சிச்சு. ஏன்னா டேஸ்டும் இல்ல. and ஒரு 3 மாசமா அடிச்சுட்டு திருப்பி திறந்தா அந்த சூடு போயிடும். எஸ். சோ ஷி கம்ப்ளீட்லி லாஸ்ட் பிசினஸ் இன்னைக்கு. அண்ட் இட்ஸ் என்ன மெயின் ரீசன்னா அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க பிசினஸ் பத்தி அந்த அடி விஷயமே அவங்களுக்கு தெரியல. அந்த பிசினஸ் பிரியாணி பிசினஸ் அவங்களுக்கு பிரியாணி செய்யவே தெரியலன்னா இப்படி பிரியாணி பிசினஸ் பிரியாணி கடை ஓடுறாங்க. எஸ். தெரியாத விஷயத்த செய்ய போறாங்க. கரெக்ட். எஸ். சோ ஐ மீன் பேஸ்ட் ஆன் வாட் யூ செட், உங்க பாஸ் ஆக்சுவலி உங்களை காப்பாத்திட்டாங்க. ஐ மீன் நீங்க அதுல அதுதான். நம்பிட்டு அந்த ஒருத்தரை நம்பிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஐ மீன் காட்ஸ் கிரேஸ்ல நீங்க நல்லா கூட பீன் அ குட் பிசினஸ். ஆமா. தெரியாம ஒரு பீன் உங்களுக்கே ஒரு ஒரு சூழ்நிலை வச்ச மாதிரி இருந்திருக்கும். நீங்க நல்ல இடத்துல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா உண்மை அதுதான். கொஞ்சம் தப்பு நடந்துருச்சுன்னா அது பெருசா வெடிச்சிருக்கும். சோ அந்த எஸ், எஸ். மாதிரி இதுலயே எனக்கு அந்த சரியான முடிவு எடுக்காதப்ப, நான் எங்க வந்துட்டு அந்த அந்த பூக்கடை பிசினஸ்க்கு நான் ஒரு எஸ்ஓபி செய்ய போறேன். ஒரு ஒரு கேபிஐ வைக்க போறேன். அந்த மாதிரி தான் வந்துரும். ஏன்னாக்கா எனக்கு அங்க கரெக்ட். ஸ்ட்ரகிள் ஆயிரும். ஐயோ! ஒரு வரலையே இப்படின்னு அந்த யோசனையிலே இருப்பேன் நானு. இங்க நான் ஆமா. சம்பாதிக்க போறேன்ற எனக்கு எண்ணம் வராது. வந்து கடையில வர்றவங்க எல்லாமே வந்துட்டு பிசினஸ் லைன் போய்க்கிட்டு தான் இருப்பாங்க. சோ ஒரு ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ்ல இருந்து பழைய பல ஆப்ஜெக்டிவ்க்கு போ வேண்டியதா இருக்கும். மறுபடியும் ம். கஸ்டமர் திரட்டுற ஆப்ஜெக்டிவ் இருக்கும். கடைக்கு சேல்ஸ் வரல. அப்ப அந்த கடையோட ரெண்டல் எப்படி கட்ட போறேன்னு அந்த யோசனை வந்துரும். அடுத்த மாசம் கரெக்ட், நான் என்ன இன்கம் எடுத்து இதெல்லாமே நான் செட்டில் பண்ண போறேன்னு. சோ ஒரு பிரச்சனைக்கு இவ்ளோ பிரச்சனை வரும். ஆனா கரெக்ட். நீங்க கேட்ட மாதிரி கேபிஐ ரொம்ப 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 முக்கியம்.
ஏன்னா அந்த மாசத்துக்கு இவ்வளவு எடுக்க போறேன்னா அந்த ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது இவ்வளவு எடுக்கணும்னு நான் ஓடணும். அந்த அந்த ஒரு நாள் எடுக்கலைன்னா மறுநாள் டபுளா நான் சம்பாதிக்கணும். ஏன்னா முத நாளோட இதை நான் கவர் பண்றதுக்கு. கரெக்ட். அண்ட் see of course நீங்க சொல்றது வந்து நியாயம். ஏன்னா நம்மள வந்து 7 நாளும் செய்ய முடியாது பிசினஸ். இப்போ நான் ஐ as a businessman so I also run my business only 5 days a week. ஏன்னா அந்த 5 நாள் வந்து we are very busy. we 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 are humans. நம்மள humans. கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். பட் நம்ம வந்து we are not daily income, daily wages dependent தான். நம்ம வந்து மந்த்லி so we can collect payment back. So டெய்லி செய்யறவங்க வந்து சம்டைம்ஸ் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுருக்கேன். அவங்க சொல்ல இல்ல சார் நான் லீவே எடுக்க மாட்டேன், லீவே போட மாட்டேன், ஒரு நாள் ஏமாற போறோம், ஒரு நாள் ஏமாற போறோம். அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, ஒரு நாள் வியாபாரம் நீங்க விட போறீங்களா இல்ல வேலை செஞ்சு 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 ஒரு கட்டத்துல உங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகி இல்ல உடம்புக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது ஆச்சு யூ மைட் லூஸ் தி பிசினஸ் entirely. கரெக்ட். You might actually result into not being able to run the business for an extended period of time. அண்டர்ஸ்டுட். வெரி கிளியர். Yeah. So அந்த நெசசரி ரெஸ்ட் இருக்கணும். நீங்க சொன்னீங்க தெரியுமா, it was a very good thing to say. நாளைக்கு நமக்கு லீவ்னு தெரியுமா, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா உழைக்கணும், இன்னைக்கு 2 மடங்கு இல்ல 1.5 எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும். ஆமா. சோ நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண ரெஸ்ட் இல்லைன்னா முடியாது. மிஸ் ஐ திங்க் மெனி பீப்புள் ஆல்வேஸ் இது வந்து அது ஸ்பெஷல் புதுசா வியாபாரம் பண்றவங்களா இது நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஐயோ எனக்கு வியாபாரம் புதுசா திறந்திருக்கேன், இப்பதான் சூடு பிடிக்குது, எனக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்ல, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு புரி நீங்க சொல்றது தெரியாது. அது முழுக்க முழுக்க உண்மை. அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா ஆரம்பிச்சப்ப நமக்கு வந்து அந்த ப்ராப்பர் மென்டாலா இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ கரெக்ட் அப்ப என்ன கரெக்ட் கரெக்ட் ஆகுதுனாக்கா டெய்லி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். 24/7 பத்தாது. இன்னொரு எக்ஸ்ட்ரா கரெக்ட். ஹவர்ஸ் சேர்த்துக்கலாமா? இல்ல ஆமா வந்துட்டு மத்தவங்க கேட்கறப்ப அதுல ஒரு நமக்கு ஒரு ஃபீல் வர. நம்ம நிறைய உழைச்சுக்கிட்டே இருக்கேன்னு ஒரு பந்தா வர. ஆனா ஆமா ஆக்சுவலி ஆமா. வந்து பிரச்சனை என்னன்னா டிசிப்ளினா இல்ல நம்ம. Correct, correct. நானும் இஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆல்சோ. புதுசா அப்ப வீடியோ கால்லாம் உட்காந்து இமெயில் டைப் பண்ணி அனுப்பிட்டு இருப்பேன் கிளையண்ட் தேடுறதுக்கு. ஆனா ஒரு கட்டத்துல யோசிச்சு ஆரம்பிப்பேன். கிளையண்ட் வந்து சம்டைம்ஸ் தே அப்சர்வ் எத்தனை மணிக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்கன்னு. இவன் ஏன் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் why are they sending me business emails 3, 4 o'clock in the morning? Actually வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம உழைக்கிறோம், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஐ வாண்ட் டு மேக் மை. பட் யூ சி ஆன் தி ஆப்போசிட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, this fellow seems very desperate. எஸ். So is he suitable for my business? இவரே எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கும் போது as a marketer, how is he going to make my business better? எக்ஸாக்ட்லி. அதுல இன்னொன்னு அவங்களுக்கு தோணிரும். என்னதுன்னா, நான் அப்ப எல்லாமே ஒன் மேன் ஷோ தான் அவங்கன்னு. ஆமா. என்ன 3, 4 மணிக்குலாம் இது கண்டிப்பா பாஸ் தான். ஸ்டாஃப்லாம் இந்த மாதிரி நேரத்துல எழுந்துச்சு வேலை செய்ய மாட்டாங்க. ரைட். சோ நானும் இந்த மிஸ்டேக் எல்லாம் செஞ்சிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து இந்த 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 one of the emails I sent to a company that was run to my friend. அவங்க கிட்ட நான் அனுப்புறேன். He was the one. அவர் ரொம்ப நாள் பிசினஸ் இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் வந்துட்டு சொல்றேன், ட்ரை நாட் டு சென்ட் பிசினஸ் இமெயில்ஸ் வி ஹவர்ஸ் இன் தி மார்னிங். கீப் இட் ப்ரொஃபஷனல். அந்த 8 to 5 பீரியட்குள்ள நீங்க நீங்க இந்த மாதிரி நேரத்துல அனுப்புனீங்கன்னா சம் பீப்புள் அப்சர்வ் பண்ணுவாங்க. சில பேர் பார்க்க மாட்டாங்க, சில பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டாங்க அவங்க நினைப்பாங்க ரொம்ப ஏன் ரொம்ப டெஸ்பரேட்டா இந்த நேரத்துல எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலி அதே ரியலி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் மலேசியா ஆர் ஆப்ரேட்டிங் சம்வேர் எல்ஸ். அதனால தான் இந்த மாதிரி டைம் ஜோன் டிஃபரன்ஸ் வருதான்னு அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அவங்க அட்வைஸ் பண்ணி இஸ் குட் மென்டார் டு மீ ஆல்சோ. என்னோட ஃப்ரெண்ட் he also told me அவர் சொன்னா இல்ல அவாய்ட் பண்ணீங்க இந்த 3 o'clock 4 o'clock இமெயில். ஐ நோ யூ ஒர்க்கிங் ஹார்ட் பட் யூ ஷுட் ஒர்க் ஸ்மார்ட். கரெக்ட், கரெக்ட். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம். நம்மள ஆமா ராங்கான ட்ராக்ல போறப்ப டக்குன்னு கொண்டு வர்றதுக்கு. டக்குன்னு. ஸோ எல்லாமே தான் வி ஸோ ஸ்டார்டட் ஆஃப் வெரி ஸ்மால். இன்னைக்கு வந்து டு அச்சீவ் to achieve the success that you have had. I mean, I read about you now doing projects with the government. Congratulations. இது வந்து அச்சீவ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்குங்க. கரெக்ட். அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே எதுவுமே நடக்காது. ஒரு 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 ஸ்ட்ரகிள் சொல்லுங்க, பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் யுவர் ஹார்டஸ்ட் பார்ட் உங்க லைஃப், ஐ மீன் உங்க பிசினஸ்ல வந்து ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் சொல்லுங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண காலம். என்னோட வந்துட்டு நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து சொல்றேன்னா மிஸ் மிஸ்கல்குலேஷன். மிஸ்கால்குலேஷன். அதாவது என்னதுனாக்கா உள்ளுக்கு இறங்கிட்டோம். தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்ன ஆழம் தெரியாம இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா நம்ம பார்ட் டைமா செய்யறப்ப நமக்குன்னு ஒரு வருமானம் ஒண்ணு இருக்கு பேக்கப்க்கு. ஆமா அப்ப அந்த அந்த பேக்கப் வருமானம் இருக்கிறப்ப நம்ம செய்யறப்ப அந்த அடியெல்லாம் நமக்கு தெரியல. ஃபுல் டைமா இறங்குறப்ப என்ன நடந்துச்சுன்னா சாரி ஃபுல் டைமா இறங்குறப்ப என்ன நடந்துச்சுன்னா
நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருப்போம். அதாவது இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்துக்கு இப்படி செஞ்சோம்னாக்கா அந்த மந்த்ல நம்ம ரெடி ஆயிரும் அப்படின்ட்டுன்னு. ஓகே என்ன நடந்துச்சுனாக்கா ஒரு டைம் வந்துச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் எனக்கு பிசினஸே இல்ல. ஓகே 6 மந்த்ஸ் பிசினஸ் இல்ல. அப்ப என்ன நடந்திருக்கும்னாக்கா என்னோட சேவிங் மணி எல்லாம் டிப்ளேட் ஆகிட்டே போகுது. ஓகே ஓகே ஸோ இதுக்கு காரணம் என்னதுனாக்கா எனக்கு அந்த ஆழம் தெரியாம நான் வந்தது. அது எதனால ஆல்ரைட் நடந்துச்சுனாக்கா நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம்ல மார்க்கெட் இப்படிதான் இருக்குதுன்னு. பட் அது ம் கிடையாது. நமக்கு தெரியணும் மலேசியால வந்துட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அண்ட் மல்டி ரேஷியல்னு. ம் நம்ம எல்லாருமே டார்கெட் பண்ணோம்னா அது வேற மாதிரி போகும். நம்ம டார்கெட் பண்றது மோஸ்ட்லி இந்தியன்ஸ் மட்டும்ன்றப்ப அவங்களுக்கும் ஒரு 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 ரீசன் இருக்கு எப்பப்போ மார்க்கெட் செய்ய போறாங்க, தேவைப்படுதா இல்லையான்றதுன்னு. ஆமா ஆமா அந்த கரெக்ட் கரெக்ட் கால்குலேஷன் சரியா இல்லாதப்ப அது என்ன நடக்குதுனாக்கா அந்த ஹோல் இந்த ஜேர்னி ஒரு 6 மந்த்ஸ்க்கு அது இல்லாதப்ப நல்ல வேளை எனக்கு வந்துட்டு ஒரு சேவிங்னு ஒன்று இருந்துச்சு. அது ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு அந்த சேவிங்னு ஒன்று இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னாக்கா நான் இன்னைக்கு ஒரு பெரிய கடனாளியா தான் இருப்பேன் நானு. கரெக்ட் 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 ஏன்னா நமக்கு ஓவர் ஹெட் காஸ்டிங் இருக்கு. ஆமா ரெண்டல் போக மத்தது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு தப்பு நான் செஞ்சதுல. அத ம் அத ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் தான் மல்டி ரேஷியல போய் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது ஓகே இந்த இந்த சின்ன இதுலயே இல்லாம இருக்கிறதுக்கு நெறைய பேர் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும். மல்டி ரேஷியலா கொண்டு போகணும்னு. இது ஏன்னாக்கா இதெல்லாம் லெசன் அடி வாங்குனதுன்னு. ஸோ இந்த ஓகே இந்த மாரி தப்ப வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னாக்கா, அது யாருமே செய்யக்கூடாது. அதாவது ஒரே சார்ஸ் மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது. கரெக்ட் ஸோ யூ மிஸ்கால்குலேஷன் சேயிங் தப்பு. மஸ்ட் ஒருத்தவங்க மஸ்ட் நம்பிக்க கூடாது. ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பிளான் பி ஒரு பிளான் பி வேணும் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி. அது இல்லன்னா பெரிய அடி. இது எனக்கு மட்டும் இல்ல. இண்டஸ்ட்ரியில இருந்த நெறைய பேருக்கு இந்த அடி விழுந்துச்சு. ஆமா டு பி அப்ப டு பி ஆனஸ்ட் நானும் கோவிட்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஓகே. ஸோ அப்ப அது எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்ய போறோம் அடுத்த கட்டம்? என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ப ஒரு பிளான் பி இல்லனாக்கா, அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுல ரொம்ப பிரச்சனை வந்தது தான் ரொம்ப பேருக்கு அந்த சேவிங் இல்லாம நம்ம பார்த்தோம் நெறைய விஷயங்கள் தற்கொலை கேஸ் அது இதுன்னு. பட் கரெக்ட் கரெக்ட் அத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்? வேற ஏதாவது பண்ண போறோமா? இல்லையா? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் பிசினஸ்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. சில பேர் ம் வந்துட்டு இத ஓவர் கம் பண்றதுக்கு சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யறது நல்லது. மந்த்லி ம் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம சேலரிக்காக நம்ம செய்றோமோ, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்க பார்க்கிறது நல்லது. அது நானே எனக்கே சமயத்துல கஷ்டமா தான் இருக்கும். நீங்க எம்எம்ஐ கிளாஸ் போயிருக்கீங்களா? மில்லியனர் மைண்ட் இன்டென்சிவ். நோ நோ ஐ நோ அது ஒரு நாளைக்கு நான் உங்கள இன்வைட் பண்றேன். அதுல வந்துட்டு கண்டிப்பா அங்க என்ன அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி ஒரு ஜார் மாரி ஒண்ணு வச்சுக்க சொல்லிருவாங்க. ஓகே அதுல வந்துட்டு அதுல நமக்கு மந்த்லி எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு. யாருக்குமே கமிட்மெண்ட் இல்லன்னு சொல்ல முடியாது. பட் அந்த ம் கமிட்மெண்ட்ட எப்படி பிரிக்கலாம்? நெசசிட்டிக்கு என்ன? ஆ இன் நெசசிட்டின்னு ஒண்ணு ஒரு 55% ஒதுக்கீடு வச்சுட்டு சொல்லிருவாங்க. பேலன்ஸ் என்ன செய்ய போறோம்? அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? ஈவன் பிளேன்னு கடைசியா வச்சிருப்பாங்க. யூ அஸ் அ பிசினஸ் ஓனர், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். யூ ஷுட் கோ ஃபார் கேம். யூ ஷுட் கோ ஃபார் வாட்டெவர் யூ வாண்ட் டூ. அதுக்காக ஒரு 5% ஒதுக்கீடு சொல்லுவாங்க. ஸோ இந்த ம் மாரி செய்யறது நல்லது. ஆனா இது பிராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நமக்கு அந்த டைம்ல தான் வேற ஒரு செலவு வந்துரும். முன்னுக்கு நிக்கும். கரெக்ட் 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 எஸ்பெஷலி இஃப் யூ மேரிட் ரைட் யா எஸ் ஐ அம். ஸோ அப்ப அந்த மாரிலாம் எப்படி நம்ம பாத்துக்க போறோம்னு தான் இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள். ஆனா கடவுளுக்கு நன்றி. அத தாண்டி வந்தாச்சு. correct, correct. I'll tell you my story. எஸ் ப்ளீஸ். I actually many people only know me as a marketer. நிறைய பேர் வந்து தெரியும் marketing செய்யறது. But many people don't know என்னோட உண்மையான profession தான் I'm a chef. ஓ! ஓகே. Okay, so about 2018 I took over a business. We started a cafe. நல்லா ஓடுனுச்சு. I'm not saying that it did not. நல்லா ஓடுனுச்சு. For 2.5 years it was very good. ரொம்ப நல்லா ஓடுனுச்சு. ஆனா ம். 2020ல அடி விழுந்துச்சு. ஐ மீன் த ஃபர்ஸ்ட் ஹிட் கோவிட். கோவிட் த ஃபர்ஸ்ட் வேவ் வந்து யூனோ நோபடி எக்ஸ்பெக்டட் கோவிட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கோவிட். அது வந்து நடக்கும். ஐ ஹேட் மை பிளான் பி. பிளான் பி இருந்துச்சு. சப்போஸ் வந்து திடீர்னு இடம் மாறுது, ஓனர் வாண்ட் டு ரினியூ த கான்ட்ராக்ட் வாட் வி கோனா டு அந்த மாதிரிலாம் பிளான் பி கரெக்டா இருந்துச்சு. ம். பட் இந்த மாதிரி ஒரு பெண்டமிக் வரும். திடீர்னு எல்லாமே வீட்ல போயிரும். வீட்ல இருந்துருவாங்க. யாருமே வெளியே நடமாட்டம் இருக்காது. இது வந்து சுத்தமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நோபடி கேன் ஆக்சுவலி சே நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணா இது நடக்கும். இது யாராச்சும் சொன்னா இது சுத்த பொய். ம். ரைட். I will not believe anybody who says that. Oh, இல்ல I expect நான் ரெடியா இருந்தா அந்த இந்த மாதிரி பெண்டமிக்லாம் வந்தேன். I will not believe your story. Sorry to say. ஆனா அது நடக்கும்போது I had my business in one of the most busiest places இப்போ.
இப்போ ஒரு டூரிஸ்ட் ஹப்ல தான் நாங்க கடை வச்சிருந்தோம் அப்ப. ஓகே. அங்க வந்து விடிய காலைல 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வெள்ளைக்காரங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க அங்க. பிகாஸ் அங்கதான் மெயின் ஹாஸ்டல் ஏரியா ஹாஸ்டல் ஓகே. where all the cafes were. It was the smack center of Ipotam. ஆல்ரைட். டூரிஸ்ட் ஹப். சுத்தி வட்டாரத்துல ஒரு 5 kilometers to 6 kilometers நோ ரெசிடென்ஷியல் ஏரியா, எல்லாமே கமர்ஷியல். ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். என்னோட பிசினஸ் வந்து 3 o'clock, sometimes 3 a.m. ஆகும் சாப்பிட்டு. White fellas, they come, they sit down, they watch football, they sit down and drink. We were making money. ஆனா ஓகே. ஓவர் நைட்ல என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு யாருமே வர ஆரம்பிச்சு. Stop foreign tourists coming in, no one was out. So about ஒரு 6-7 months, I think the lockdown was around for about 6 months, until they properly lifted the lockdown. I never expected the restaurant business to take that much of hit. எஸ். I was one of those people who took the hits that time. Of course, no customers, no takeaway orders, no delivery orders. அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாம் சொல்லுவாங்க வந்து come and do food delivery, do food panda, do this kind of things எல்லாம் சொல்லுவாங்க. பட் நோ, ஆக்சுவலி வந்து 5-6 கிலோமீட்டர் வட்டாரத்துல வந்து யாருமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியால இல்லைன்னா nobody is going to come and order food. கரெக்ட். Everybody orders from their closest restaurants nearby. எஸ். So on the time I really saw the decline of restaurant businesses. எத்தனை கடைங்க என்ன சுத்தி இருந்த கடைங்களை வந்து அப்போ வெள்ளை கொடிலாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They were down, they were broke. No, some of them shut down, some of them ran away from their shops. I also shut down that time. My business also shut it down. Everything happened like that. The restaurant industry, நீங்க பாத்தீங்கன்னா ஈப்போல வந்து until today is not properly recovered from COVID. எல்லாமே திறந்துட்டாங்க திருப்பி. ஆனா முன்ன மாதிரி இல்ல. முன்ன வந்து இப்போ வந்து வைப்ரண்டா இருக்கும். 2 o'clock 3 o'clock மார்னிங் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபியர் வந்துச்சு. அந்த 10 மணிக்கு அடிச்சுட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. எஸ். ராத்திரி விடிய கால வரைக்கும் ரன் பண்ணி இன்ஃபேக்ட் 24 hours ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ஸ் கூட இப்போ ரொம்ப குறைவு தெரியுமா? இப்ப ரொம்ப குறைவு. எஸ். என்ன நினைக்கிறாங்க, நாங்க இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ஸ்டாஃப் இருக்கணும், இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா குரூப் ஆஃப் பீப்புள் we need to be ready to pay, to come in to do the work. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சொல்லி இது ஷட் டவுன். இப்போ ஆல்மோஸ்ட் 10 o'clock நீங்க வந்தீங்கன்னா கெட் டவுன். You பாருங்க. have your கடை தொம்யாம் and all, அதெல்லாம் இருக்கும். பட் nice cafes, place to chill, இதெல்லாம் இல்ல. No more. So yeah, this is my story. I had the biggest loss during COVID. உண்மையிலே I never. Yeah. அது நான் எவ்வளவு பேரை நம்ம பார்த்தோம் அது ரெஸ்டாரண்ட். ஏன்னா அது பெரிய ஸ்ட்ரகிள். என்ன நடந்துச்சுனாக்கா ஹோட்டல்ஸ் கூட அவங்களோட ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு ஓடலன்ட்டு they had to set up அந்த ஹோட்டலுக்கு வெளியே செட் அப் பண்ணி பிசினஸ் செஞ்சாங்க. எக்ஸாக்ட்லி. நான் பின்னால பார்த்தேன் பிரியாணி, திடீர்னு ஹோட்டல்ல பிரியாணி விற்க ஆரம்பிச்சு. ஷாக்கிங். ஆனா அவங்க சர்வைவ் பண்ணோமே. they have to do something. என்னால முடியாது ஒண்ணுமே. அவங்க எப்படி வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாஃப் இருக்கு கண்ணுக்கு. we are still paying them. I in fact also had to pay our staff until we closed because the government set that kind of rules that we continuously have to pay them. My owner did not reduce any of our rental retirement, so because that was his source of income. Yes. So struggle இருந்துச்சு ரொம்ப. I'm not going to lie and say that it was recovered from COVID. Until now we are still not properly recovered, but it's okay. We decided to completely change module and then we did marketing. Now we are okay lah. Yes. அந்த கோவிட்னால நிறைய பேருக்கு நல்லது நடந்தது தான். அதுல the best வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். Correct. இது வந்து that's why I want to talk about this in part 2. Digital marketing actually saved a lot of businesses. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள் லைக் யோர் செல்ஃப் நீங்களாம் ப்ராப்பர்லி ட்ரெயின் பண்ணி வெளியே வந்து நீங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்ச கடை this one was not possible. I think many businesses would have struggled. compete பண்ண முடியாத நிலைமையில இருக்கு, especially in smaller towns. Well, let's leave KL, Penang out now because these are big towns. KL COVID வந்து போன கடை இப்படி recover ஆச்சு very fast because that's where the crowd is. Penang also tourist spot. அங்க கோவிட் லிஃப்ட் பண்ண கடை எல்லாமே அங்கதான் ஓடினாங்க Penang. Right. Small towns like Ipoh, your Tanjung Malim, your Rawang, and all these are. Until today, if lucky that there's digitalizations of business, so proper methods like PIST in business uplift and they are doing better. Correct. So you are a marketer yourself. You run trainings and all for your SMEs. I understand you run trainings and all. You of course have seen இதெல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி வரவங்க
நாங்க ட்ரைனிங்லாம் செய்யும்போது பீப்புள் அழுந்துட்டு இருக்காங்க, அழுந்துலாம் கதை சொல்லியிருக்காங்க. ஐயோ கோவிட் டைம்ல வந்து நாங்களாம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம், இப்படி என்ன செய்யறது தெரியாம வீட்ல ஒண்ணுமே இல்லாம அந்த மாதிரிலாம் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் எஸ். affected during COVID. But I give a lot of credit to those who கோவிடோ தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா சாலிட் ரெஸ்பெக்ட், வெல் டன். இது கரெக்ட். வந்து வெதர் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல என்ன வேணா நீங்க தாங்கி. அது அதே நம்ம லைக் சின்ன வயசுல சொல்லுவோம். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? அப்ப வந்துட்டு நான் இந்த ஊரடங்கு சட்டம் இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னுவாங்க. இது ஆமா. அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒரு பிசினஸ் செய்யறவங்களால செய்ய முடியல. நெறைய பிரச்சனைகள். வீட்ல ஒண்ணாவே இருக்கிற வச்சு அதுல வர்ற பிரச்சனைகள் இதெல்லாமே ஐயோ. நெறைய மக்கள் பார்த்துருக்காங்க. ஓ! அப்போ வந்து நம்ம நார்மலா வந்து ஸ்- வீட்ல இருந்தா யாராச்சும் வீட்ல இருந்து அவங்க கூட சீரியல்லாம் உட்காந்து பார்க்க நேரமெல்லாம் வந்துச்சு. எஸ், எஸ். இது இது பயங்கர ஒரு ஒரு அடி. ஆனா, அதுல ரொம்ப பேர் அது வந்துட்டு ஒரு லெசனா எடுத்துட்டு அது நல்லா கொண்டு வந்தது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல Yeah, பர்ட்டிகுலர்லி yeah. இன்னைக்கு எஸ். Correct. நெறைய And பேர் ஆக்சுவலி சொல்லுங்க. and kudos to the government the time நிறைய digitalization program கூட்டிட்டு வந்து பம்ப் பண்ணி விட்டாங்க உங்களுக்கு. They கரெக்ட். literally pumped a lot of programs into the ecosystem. நாங்க ட்ரைனிங் பண்ணும்போது we have also seen people who from don't know how to use a handphone to designing their own pictures on Canva. We have seen all this. எஸ். So of course you yourself has also you have also seen all this. So video is very nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. The digitalizations of business என்ன how it's transformed. இப்போ எல்லாமே நீங்க போனீங்கன்னா முக்காவாசி கடையில வந்து they have their QR codes, they have their food panda, they have Grab all ready. And then இங்க வந்து லோக்கலா ஒரு அன்டி வந்து மீன் குறை விற்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்பேன். அவங்க சொன்னா அடுத்த வாட்டி நீ வரும்போது ஃபோன் பண்ணு, நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். இதுதான் கூட டிஜிட்டலைசேஷன். நம்ம முன்னெல்லாம் போயிட்டு ஆர்டர் பண்ணி வருஷம் நிக்கணும். இப்போ அவங்க சொன்னா இல்ல இல்ல நீ வரதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிடு, நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். நீ தப்பைய தூங்கலா தப்பைய தூங்கலா. சரி. அந்த மனசு அவங்களுக்கு. Yeah, no, I mean these are all இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் I mean small uh, things you do to make your business better. எஸ். Yeah, அதெல்லாம் ஒரு கஸ்டம். அந்த கஸ்டமர வந்து ஹேப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் நல்லா வரப் போறீங்க. அவ்வளவுதான். Correct. Correct. So, what is your opinions on or இப்போ நீங்க சொன்னீங்க we talked about KPI. I want to talk about framework in businesses. இப்போ இப்போ என்னோட கம்பெனி I have my framework. என்னோட கம்பெனில I have இதுதான் என்னோட framework, இதுதான் என்னோட year. This is what I want to do. எனக்கு client இருக்காங்க. Today I have 2 football teams as my client. I want to know what is next. இந்த ரெண்டுக்கு பிரகாரமா how is it going to evolve to what am I going to be doing next year. இதெல்லாம் நான் ரெடியா so do small businesses need to have a framework. இப்போ normally KPI I understand we have to have a KPI, a good KPI. But a framework என்ன நினைக்கிறீங்க? Do they need to have a framework for a small business? அது நான் ஒரு என்னன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மாரி வச்சிருக்கேன். அதுல ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்றேன். Okay. முதல்ல நம்ம என்ன தெரியணும்னா, நமக்கு என்ன அந்த பாட்டில் நெக்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Okay. ஏன்னாக்கா, அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இடிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. அத தாண்டிட்டோம்னாக்கா நல்ல ஃப்ளோ இருக்கும். அப்ப அது என்ன என்ன பாட்டில் நெக்? அது நம்மளோட ஸ்டாஃபா? இல்ல நம்மளோட வேலை செய்ற டெலிவரியில நமக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குதா? இல்ல நெறைய பேப்பர் ஒர்க்னால நடக்குதா? ஏன்னா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஒர்க் போயிட்டோம். எல்லாமே வந்துட்டு நம்மளால ஆன்லைன்ல எல்லாமே செய்ய முடியும். ஸோ இந்த Okay. மாரி இருக்கிறப்ப, இதுல எது அந்த முட்டுக்கட்டையா இருக்குன்றத மொத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னைக்குமே நம்ம வந்துட்டு இது இது ஒரு ஒரு பிரச்சனைய பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா சொல்யூஷன் கிடைக்காது. ம். ஸோ அந்த பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுலேருந்து எப்படி வெளிய ஆகுறதுன்னு மொத நம்ம யோசிக்கிறது. 2வது என்ன பண்ணணும்னாக்கா, சிம்பிள் டூல்ஸ் நீங்க மொத கூட சொன்னீங்க பாருங்களேன். எல்லாமே சொந்தமா கேன்வா பாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுன்னு. அப்ப தே ரெடி டூ எம்ப்ரேஸ். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளிய ஆவறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ம். அப்ப வந்து ரெடி ஆயிட்டு தே எம்ப்ரேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு ஒண்ணு வர்றப்ப, அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டூல்ஸ்லாம் நம்ம பாய்க்க ஆரம்பிக்கணும். இப்ப வச்சுக்கங்களேன், நான் வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் செய்ய தெரியாதுன்னா எனக்குனாக்கா, நான் சின்ன கம்பெனி. நான் போய் ஒரு அக்கவுண்டன்ட் ஹையர் பண்ண முடியாது. Yeah, it's நான் too expensive. அவங்களுக்கு காசு கட்டுறதுக்கு என் பாக்கெட் காசெல்லாம் போயிரும். அப்ப ஆமா. அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் நெறைய ஃப்ரீயாவே இருக்குது. அதெல்லாம் நான் Correct. எப்படி யூஸ் பண்ணலாம்? அதுல தி பெஸ்ட் வந்து கோ காமர்ஸ்ன்னு சொல்லி மோஸ்ட்லி இதுக்குள்ளேயே இருக்கு. மினிஸ்ட்ரி கீழயே. கோ காமர்ஸோட. அப்ப எம்டெக் கீழ தான் அது இருக்குது. அதுல போயிட்டு பிஎன்எல் அதுலயே அவங்க செஞ்சிரலாம். ஸோ அது கேட்குறவங்க அத டேக் நோட் பண்ணிக்கிட்டது நல்லது. ஸோ அவங்க அங்க போயிட்டு டெய்லி வருமானம், வரவு செலவெல்லாம் அத போட அது ஒரு கணக்கு எடுத்து குடுத்துருது. ம். அதுக்கப்புறம் மாய் புக்கும் இருக்கு. நெறையவே இருக்கு. அது ஃப்ரீ எல்லாமே. அதுல வந்து என்னத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னாக்கா, அவங்க இன்வாய்ஸ் வெளியாக்குறது ஒரு கஸ்டமருக்கு.
அந்த மாதிரிலாம் வந்துட்டு சிம்பிளா சொல்றேன். ஃப்ரீ வெர்ஷன் தான் சொல்றேன். பாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேர்லாம் எடுக்க தேவையே இல்ல. அடுத்தது நம்ம பேசினது தான். இந்த எஸ்ஓபி செட் பண்ணி வைக்கணும். ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா, ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் அது என்ன சொல்லுவாங்கனாக்கா, சேல்ஸ் ஆர்டர் எடுக்கணும். இல்லாட்டினாக்கா அவங்க ஒரு பிஓ போடணும். பிஓ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை செய்யணும். அப்ப நம்ப ஒரு ப்ளேம் கேம் இருக்காது. ஓ! எனக்கு தெரியாது இவரு எடுத்தாரு ஆர்டரு. இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆர்டர் வருதுன்னா, இத்தனாம் தேதிக்குள்ள செட்டில் பண்ணா எஸ்எல்ஏ பிரீச் ஆகக்கூடாம பார்த்துக்கணும் நம்ப. ஆன்லைன் செய்றவங்களுக்குலாம் தெரியும். எஸ்எல்ஏ பிரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை. நம்ம ரேட்டிங் Yeah, இறங்கும். yeah, yeah. Correct, correct, correct. மாதிரி எஸ்ஓபி வைக்கணும். ஒரு ஜாமான் முடிஞ்சிருச்சா, இன்வென்டரி தான் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இன்வென்டரிய பார்த்துக்கிறது இல்ல. ஸோ இன்வென்டரி கண்ட்ரோலா இருக்கணும். இன்வென்டரி மட்டும் நம்ம விளையாடவே கூடாது. இங்க நம்ம ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப பேர் பார்த்து கேன்சல் ஆயிரும். ஏன்னு கேட்டா ப்ராடக்ட் இல்ல. Correct, correct. அடுத்தது அடுத்து டெலிகேட் அண்ட் ட்ரஸ்ட். இது என்னோட என்னோட பழைய பாஸ் கிட்ட தான் நான் அத கத்துக்கிட்டேன். அது எப்படி செய்வாருனாக்கா, ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைய குடுத்துட்டாக்கா, அத அவரு உங்களுக்கு தெரியணும் அவங்களால அந்த வேலை செய்ய முடியுமா இல்லையான்னு தெரியணும். Correct. தெரிஞ்சிருச்சுனாக்கா, அந்த 100% அவங்ககிட்ட விட்டுறணும். டெலிகேட் பண்ணிட்டு விட்டுறணும். தென் அதுக்கப்புறம் போயிட்டு நீ எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க? எப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பட் ரிப்போர்ட் கேட்கணும் அவங்க கிட்ட இருந்து. என்னன்னா நீ முடிச்சுட்டு எனக்கு அனுப்பி விடு. சரி இந்த ரிப்போர்ட் செய்யறது கேட்க வேணாம்னு சொல்றீங்க. எதுக்கு அந்த ரிப்போர்ட் அப்படின்னாக்கா, அந்த ஸ்டாஃப்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த டைம்ல யூ அஸ் த லீடர் ஆஃப் த கம்பெனி ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி நீங்க என்ன மாரி சொல்யூஷன் குடுக்கலாம் அந்த ஸ்டாஃப்க்கு? Okay, அப்ப correct, correct. அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாரியும் இருக்கும். அவங்க அந்த டிசிஷன் எடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் குடுக்கும். ஏன்னா, Hmm. எல்லார் முன்னுக்கும் நீங்க அவங்கள உனக்கு இது செய்ய தெரியலன்றப்ப, அது நீங்க அவங்கள ஹியூமிலியேட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, அதே நேரத்துல எல்லார் முன்னுக்கும் அந்த பொசிஷன குடுத்துட்டு, பேக்கப்ல எனக்கு ரிப்போர்ட் குடு, நான் உனக்கு என்னென்ன செய்யணும்னு செய்யறப்ப, தே ஃபீல் மோட்டிவேட்டட். தே வில் வொர்க் மோர். ஏன்னாக்கா, நான் இன்னும் அடுத்த லெவல் போறேன்னு. கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும் பாருங்களேன். Hmm. அடுத்தது என்னதுனாக்கா, சின்ன சின்ன வேலைகள்லாம் ஆட்டோமேட் பண்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப பாருங்க நம்ம முன்ன மாதிரி நான் புக்ஸே எடுத்துட்டு போறதில்ல. எல்லாமே Google கேலண்டர், iPhoneல கேலண்டர்ல போட்டுருவேன் நானு. ஸோ ஆமா. ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துற போகுது எனக்கு. கஸ்டமரோட மீட்டிங் எல்லாமே ரிமைண்டர். இன்னைக்குள்ள நம்மளோட இந்த ஈவினிங் மீட்டிங் கூட எனக்கு ரிமைண்டர் வச்சுட்டேன் நானு. ஸோ அப்படி இருக்கிறப்ப, வி கேன் நாட் மிஸ் எனிதிங். இந்த ஆட்டோமேட் இல்லாத வசி என்ன நடக்குதுனாக்கா, நான் எழுதி வச்சேன் எங்க வச்சேன்னு தெரியல. புக்கு காண அடிச்சுட்டேன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ எப்படி நம்ம ஆட்டோமேட் ஆக முடியாது? டாஸ்க்கே இப்போ ஆட்டோமேட் பண்ண முடியுது. அத தவிர நான் இன்னொன்னு என்ன பண்ணேனாக்கா, இதுல நம்ம மெஷர் பண்ணணும். இதுல தான் நான் சொன்னேன்ல, நான் பண்ண தப்புகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ, இத ஆமா. ஒரு தடவ நான் செஞ்சுட்டேன்னா, இந்த தப்பு நடந்துருச்சுனாக்கா, அதுல என்ன ஒரு மைனர் ட்வீக் இருக்கா? அத நான் அடுத்த வாட்டி எப்படி அத நான் ஓவர் கம் பண்ண போறேன்? Correct, செஞ்ச தப்பையே மறுபடியும் செஞ்சுகிட்டு இருந்தேனாக்கா, நான் மேல செஞ்சது எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆயிரும். correct, 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 correct. ஸோ, இந்த மாதிரி செஞ்சா நல்லது. அது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I also feel it's the same thing. இப்ப I tell you a story. இது எனக்கு இந்த போன வருஷம் நடந்த ஒரு விஷயம். I ம். over worked myself. I over expected. I'm not a very big company. I have about myself and I have about another four people under me. ஓ! So குட். so I took a very big project while I was already busy with something. ம். ஒரு ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே பிஸியா தான் இருந்தோம். So we took ம். another very big project which actually started to hurt my other project. ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு ஃபுட்பால் டீம் மேனேஜ் பண்ணி மார்க்கெட் பண்றது இஸ் நாட் ஈஸி. எஸ். You need to be there every time they play. You need to know what's going on. You need to talk to their sponsors, individual player or the sponsors பேசணும். Ads பத்தி பேசணும். We need to start talking to the people who wants to come in and do ads to them. Financial flow பார்க்கணும். Especially if the football team is not doing too well financially. இது மார்க்கெட் பண்ண இன்னும் டபுளான ஒரு வேலை இருந்தது. Because your funds are ஆமா. low. So I overworked myself. இதனாலேயே I began to lose other clients. சின்ன சின்ன மத்த clients இருந்துச்சு. I started to lose them because ப்ராமிஸ் பண்ணி ஒரு டேட் நம்ம சொல்லுவோம். ஓகே நம்ம இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவோம். பட் வி கேனாட் ஹிட் பிகாஸ் வி வாண்ட் ஸ்டாஃப். ஸோ இது எஸ். ஒரு நல்ல லெசனா எடுத்துக்கிட்டேன். யூ எஸ். ஷுடன்ட் பி கிரீடியா இருக்கக்கூடாது. ஓகே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே நம்ம செய்ய முடியுமா? இது எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும்? ஹவு மெனி ஹவர்ஸ் வி நீட் டு, இதுக்குன்னு டெய்லி நம்ம எத்தனை ஹவர்ஸ் ஒதுக்கி வைக்கணும் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நம்ம எத்தனை ஹவர்ஸ் ஒதுக்கி வைக்கணும். பட் இஃப் சம்திங் இஸ் கோயிங் டு கன்சியூம் தி என்டையர் டே, இட்ஸ் நாட் லாஜிக். இப்போ ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்னாலே என்டையர் டே போகுதுன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எ லாஜிக்கல் திங். ஏன்னா யூ கேனாட் ஒர்க் தி ஹோல் டே. கரெக்ட், கரெக்ட். அக்ரி. ஸோ என்னோட கருத்து ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்பிள், உங்க கெப்பாசிட்டிக்குள்ள எடுங்க.
இப்போ ம். இப்போ சாப்பாடு கடையெல்லாம் சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஒரு 300 பேருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுங்க ஒரு ஈவென்ட்க்கு. வந்து என்ன அவங்க எடுத்துக்குவாங்க, யோசிக்காம எடுத்துக்குவாங்க. எடுத்துக்குவோம் 300 பேரு நல்ல காசு. உங்களுக்கு அந்த பொருள்கள் இருக்கா? அந்த பொருள்கள் சமைக்கிறதுக்கு அந்த பொருள் உங்களோட கெப்பாசிட்டி இருக்கா சமைக்கிறதுக்கு? 300 பேருக்கு சமைக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன பாத்திரத்துல சமைச்சு 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 வைக்க முடியாது பாருங்க. இட்ஸ் நாட் லாஜிக். ஒரே எஸ். இதுலயா தான் நீங்க சமைக்கணும் 300 பேருக்கு. சோ நான் கரெக்ட். எப்பவுமே வந்து கேட்பாங்க, சார் எப்படி சார் இந்த மாதிரி ஒரு 300 பீப்புள் வந்து கேட்கறாங்க, நான் செய்யலாமா? சார் உங்களுக்கு அந்த பொருள்கள் ரெடியா இருக்கு. முடியலன்னா முடியாதுன்னு சொல்லி டோன்ட் ம். ஆக்சுவலி காசு நல்லா இருக்கு அது மட்டும் டோன்ட் ஆல்வேஸ் திங்க் நம்ம எண்ட் கேம் வந்து ஃபுல்லா மணி மட்டும் இல்ல. அந்த longevity தான் அந்த எண்ட் கேம். நீங்க எவ்வளவு நாள் பிசினஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். எவ்வளவு சம்பாதிக்கிறது உங்களுக்கு முக்கியம். சம்பாதிக்கும். பட் நீங்க எஸ். ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு கிளையனை டிசப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வேர்ட் வில் டிராவல். இந்த மாதிரி ரிலையபிள் இல்லை. எஸ்பெஷலி சின்ன பிசினஸ் ரொம்ப டிராவல் பண்ணும். பெரிய பிசினஸ் வந்து நார்மல் வந்து டிராவல் பண்ணது ரொம்ப குறைவு. பட் ஸ்மால் பிசினஸ் இந்த சாப்பாடு கையோ அன்னைக்கு கேட்டேன் 300 பேருக்கு சாப்பிட கேட்டேன். முடியும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து போன் அடிச்சு முடியாதுன்றாங்க. லாஸ்ட் மினிட்ல வேற ஆளு தேட வேண்டியது இருந்துச்சு. ஸோ யா டோன்ட் ஓவர் டூ இட். உங்க உங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. இஃப் யூ ஃபீல் தட் யூ அண்ட் யோர் டீம், எஸ்பெஷலி இப்போ நீங்க சில பிசினஸ்லாம் ஒண்டி தான் வேலை செய்வாங்க, ஒரே ஒரு ஆளு செய்வாங்க. அவங்கள வந்து இன்னும் worst இருக்கும் அவங்களுக்கு. எஸ். அவங்க அவங்க தான் அட்மின், அவங்க தான் எல்லாமே செய்யணும், அவங்க தான் பேப்பர் செய்யணும், அவங்க தான் இன்வாய்ஸ் வெளியாக்கணும், அவங்க தான் பிஓ வெளியாக்கணும் எல்லாமேனா ஹவு தென்? ஸோ இப்போ எல்லாமே அவங்க தலைமையில இருந்தா இஸ் நாட் லாஜிக் ஃபார் ஹர். ஸோ என்னோட அட்வைஸ் ஆல்வேஸ் டு கீப் இட் வித்தின் யோர் கெப்பாசிட்டி குளிக்க வச்சு நாட் ஓவர் டூ யோர் பிசினஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சுத்தமா பெனிஃபிட் கொடுக்காது. ஐ பிலீவ் இட் வில் ஹர்ட் யுவர் பிசினஸ். தென் மேக் யுவர் பிசினஸ். அக்ரீட். அது பெரிய பெரிய பாரத்தை தூக்கி தலையில சுமந்துக்கிட்டு ஆமா, இறக்கவும் முடியாம இல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாம இருக்கிற மாதிரி இருக்காது. கரெக்ட். தூக்கம் போய் ம். அந்த அந்த டைம்ல when I was handling that ட்ரைனிங்கும் செஞ்சுட்டு இருந்தோம், மார்க்கெட்டிங்கும் செஞ்சுட்டு இருந்தோம். I don't sleep, and at that time I also still had a full time job. ம். குட். We பிரச்சனை ஆயிடுச்சா? தூங்குறது வந்து 3 hours 4 hours தான் ஸ்லீப் பண்ணுவோம் அந்த டைம்ல வந்து. எவ்ரி டே மேக்ஸிமம் 3 hours 4 hours and it took a lot of impact. என் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆன ஒரு விஷயம் அது. I felt sick very bad அந்த நீங்க டைம்ல. ஸோ வேலை வேற செய்றீங்க. அதோட கமிட்மெண்ட் வேற இருக்கு. இங்க இந்த ஆமா, கமிட்மெண்ட் வேற இருக்கு. சோ கரெக்ட். வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம கிளையனும் ஹேண்டில் பண்ணிட்டு இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் டு ஹேண்டில் யுவர் பிசினஸ் when you're in your job. இது வந்து தவறு. you're disrespecting your job and you're disrespecting your boss. எஸ். Because they are paying you to do your job. எக்ஸாக்ட்லி. Yeah, உங்க டைம்ல வந்து don't run your business on their working hours. It's not appropriate for them. So அதான் this is my advice, especially for those who are doing business on a side on a part time basis. and யார் வந்து சிறு தொழில் இல்ல பார்ட் டைமா செய்றீங்களா, டோன்ட் ஓவர் எடுக்கிறதுனால முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. உங்க கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியணும். என் பிசினஸ் ஓகே, எனக்கு இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும்னா இவ்வளவுதான் முடியும். டைரக்டா சொல்லிருங்க. யாராச்சும் வந்தா இல்லைங்க முடியாது, எனக்கு வேணா 100 பேருக்கு வேணா எனக்கு சமைக்க முடியும், அவ்வளவுதான் முடிஞ்சு. வீடியோ இருந்துகிட்டு எடுத்துக்கிட்டு then you cannot execute, it's a different problem. கரெக்ட். அது Yeah. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது Yeah. ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்துட்டு அது எல்லாமே ஒருத்தவங்க எல்லாமே கடந்து வந்திருப்போம் அத. Yes. இது அதுல வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுது என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாரி விஷயத்துல நீங்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு சொன்னீங்கல்ல அந்த பெரிய ஜாப் எடுத்துட்டேன்னு, அதுல எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, நம்மளோட ஹெல்த்த பாதிக்கும். Yes. Yes. சாப்பிடுறது டைமிங் ஓடிரும். Correct. தூங்குற டைமிங் ஓடிரும். வீட்ல ஃபேமிலி இருந்துச்சுனாக்கா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த அந்த ஸ்ட்ரெஸ் Correct. அப்படியே வீட்டுக்கு போகும். ஸோ, நம்ம அது வேணுனாலும் கொண்டு மாட்டோம். ஏன்னா, அந்த வேலைய முடிக்கலல்ல. அவங்க நம்மளோட பேர் கெட்டு போயிறக்கூடாது. நம்ம அந்த ஆமா. ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு சாப்பிட முடியாதுன்னு, நல்லா இருக்கிற உடம்பும் வந்துட்டு அது வீணாகிரும். ஸோ, கரெக்ட். என்டர்பிரினருக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த் நம்ம You பார்த்துக்கிட்டா தான். நம்மள பார்த்துக்கலன்னா போச்சு. அந்த correct. பிசினஸ் நின்றோம். ஸோ அதெல்லாமே இத நம்ம நோட்டீஸ் பண்ணலன்னா, அது சைட்ல நம்மள அடிக்குது. ஏன்னா, இதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறவாசி எனக்கு தெரியுது அது. அது எந்த Yeah. அளவுக்கு நடந்துச்சு. ஏன்னா, அது ப்ராப்பர் மென்டார்லாம் நமக்கு இல்லாதப்ப, அதெல்லாம் தாண்டி வந்தப்ப நமக்கு தெரியும். ஓகே இதெல்லாம் Correct. செய்யக்கூடாது. இதெல்லாம் கரெக்ட்டா செய்யணும்னு. அடுத்தது அங் நீங்க சொன்னதுல என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த விஷயம் என்னதுன்னா, ஓவரா கமிட் பண்ணக்கூடாது. முடியலன்னா முடியலன்னு சொல்லிறணும். அந்த கஸ்டமர் அது ஹேப்பியா வச்சிருக்கும். அவங்க போய் கேட்டப்ப அவங்க முடியாதுன்னு சொன்னப்போ கூட ஐ ஃபீல் குட். ஏன்னாக்கா அவங்க வந்து ஓவர் ப்ராமிஸ் பண்ணலன்னு, அதனால ஆமா, நம்மளுக்கு மறுபடியும் வருவாங்க. ஆமா. இல்ல அவங்க ஃபேக் ப்ராமிஸ் பண்ணல, ப்ராமிஸ் பண்ணல அந்த மாரி கூட இருக்கலாம். எஸ்.
இல்லாட்டினா அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து இருக்கும். அப்புறம் கரெக்ட் வந்துட்டு கரெக்ட் இன்னொன்னு என்னதுனாக்கா, இந்த பிரிட்ஜிங் பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட். ஸோ அத வந்துட்டு சமயத்துல வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ப கரெக்ட் கரெக்ட் கொஞ்சமாச்சும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இந்த காலத்துக்கு மாறி வர்ற மாதிரி. முன்ன வந்துட்டு நான் முன்ன இப்படிலாம் இல்லையே! அப்படிலாம் சொல்லவே கூடாது. நான் ஒண்ணு இறங்கி செய்ய போறேன்னா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அத நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அது கரெக்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல மைக்ரோ பிசினஸ் செய்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு எஸ்எஸ்எம் ரிஜிஸ்டர் பண்ணியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட் 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 எஸ்எஸ்எம் இல்லாம நெறைய பேர் பிசினஸ் செய்றாங்க. அப்புறம் கரெக்ட் வந்துட்டு எனக்கு ஹ எதுவுமே செய்ய முடியல. அடுத்த கட்டம் போ முடியலன்றப்ப, ஏன்னா உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் உங்களுக்கே தெரியல. அப்ப மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தவங்க லோன் குடுக்க போறாங்க. நீங்க ஏதாவது செய்ய போறீங்கன்னா கூட, ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறதுக்கு பேங்க்ல நீங்க காசு போட்டு விளையாடுறது இல்ல. இன்னொரு ஆமா முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எஸ்எஸ்எம் செஞ்சவங்க எல்லாமே வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் வந்துட்டு கம்பெனி பேர்ல வைக்கிறது இல்ல. சொந்தமா வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா அது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஏன்னாக்கா, வரவு செலவெல்லாம் கம்பெனி பேர்ல இருந்தா தான் அந்த மானிட்டர் பண்ண முடியும். ஒரு கரெக்ட் வெள்ளி வரவு இருந்தா கூட நீங்க அதுல தான் போட்டுட்டு நீங்க வெளியாக்குங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த வரவே அங்க காட்டுறதில்ல. ஆனா நான் வந்து மல்டி பில்லியனர் பிசினஸ் செய்றேன்னு சொன்னீங்கன்னா கூட அத நம்ப மாட்டாங்க. அப்ப நம்மளோட கம்பெனியோட லெவல் ஸ்ட்ரெங்த் வந்து நம்மளே வந்து இறக்குற மாரி தான் இருக்கு. 3வது கரெக்ட் முக்கியமான விஷயம் என்னதுனாக்கா, ஆ ஐபி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஒரு ம் பிசினஸ இதெல்லாமே செஞ்சு அழகா கொண்டு வந்து மேல போய்க்கிட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தாக்கா அந்த பிராண்டுக்கு வேற ஒருத்தன் ஓனர்ன்றுவான். கரெக்ட் கரெக்ட் எஸ்பெஷலி ஆன்லைன்ல இது ரொம்ப நடக்கும் ஆமா. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னுக்கு ஆன்லைன் பிசினஸ் தான். அவங்க என்னமோ ஒரு சீரம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒருத்தவங்க அதே பேர்ல வச்சு சீரம் வச்சு அது பெரிய பிரச்சனையாயி, ஆ. எல்லாரும் வந்து இவங்கள வச்சு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த சம்பால் தான் ஞாபகம் வருது. ஆஹ் அந்த கருப்பு சம்பால் ஒரு 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 மலாய் என்டர்பிரினர் வாஸ் டூயிங் குவைட் வெல். ம். அதே சம்பால் ரீபேக்கேஜிங் பண்ணி வித்தாங்க. ஐயோ! பாருங்க. ரீபேக்கேஜிங் ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல. அதே அவங்க வந்து ஹோல்சேல்ல வாங்குனனால தே டுக் இட் ஆன் சீப்பர் பிரைஸ். தே ரீபேக்கேஜ் த ஹோல் திங். அவங்களோட லோகோ கழட்டிட்டு ரீபேக்கேஜிங் பண்ணிட்டு வித்தாங்க. அண்ட் இட் பிகேம் a வெரி பிக் இஷ்யூ. ஏன்னா அது ஹி ஆக்சுவலி ரெஜிஸ்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அந்த அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அது பெரிய கேஸ் போய் கோர்ட்டுக்கு போய் என்ன செட்டில்மெண்ட் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதான் ஐ மீன் நீங்க சொன்னது உண்மைதான். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லன்னா, ம் என்னதான் நீங்க ஃபவுண்டர் அது இதுன்னு சொன்னீங்கன்னா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க. ஏன்னாக்கா, கரெக்ட் அது அவங்க பேர் செஞ்சுட்டாங்க. அப்ப எக்ஸாக்ட்லி அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்ய போறோம்னாக்கா, ஓவர்ஹெட் காஸ்டிங் கணக்கு பண்ணணும். ஆமா எனக்கு ஒரு ஆஃபீஸ் தேவையான்னு பாருங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, நான்லாம் ஆரம்பிச்சப்ப ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ் தான். ம் வீட்ல இருந்தே ஆரம்பிச்சப்ப கூட அது ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆஃபீஸ்ன்னு ஆரம்பிக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு ஒரு நான் எடுத்து வைக்கணும். மாசம் மாசம் அதுக்கு. கரெக்ட் ஓவர்ஹெட் கரெக்ட் காஸ்டிங்ல வந்துட்டு இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேர்த்து வருது. ஸோ, அதுக்கு நான் உண்மையிலேயே ரெடியா? ஆரம்பிச்சுட்டு பாதியில விலகவும் முடியாது. ம் ஏன்னா போன மாசம் போனா ஆஃபீஸ காணோன்னுவாங்க மறுபடியும். ஸோ, இந்த இந்த பட்ஜெட்டிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கரெக்ட் இத கரெக்ட் தவிர எக்ஸாக்ட்லி கடைசியா என்ன செய்யணும்னா, மார்க்கெட்டிங். இங்க தான் நம்மளோட வந்து லக்கிங் ஆவுது. மார்க்கெட்டிங்ன்னு ஆமா சொன்னாலே எல்லாமே இப்படின்றுவாங்க. ஆமா இப்படி எடுத்துருவாங்க. ஐயோ இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஆமா. ஏன்னா இப்ப நம்ம 2வது டாபிக் அத பத்தி தான் நெறைய பேச போறோம் இப்ப நம்ம. கரெக்ட் கரெக்ட் ஓகே. நீங்களும் ஒரு மார்க்கெட்டர் நானும் ஐ மீன் வி போத் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். வி ஹேவ் a lot of things to talk about digital marketing. To be honest, if you have உங்க பிசினஸ்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் if you invest zero amount on marketing, your business will fail. இது நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஜீரோ என்னோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து கோசம். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் எனிதிங் ஆன் மார்க்கெட்டிங். ஐ ஒன்லி வாண்ட் டு ரன் மை பிசினஸ் as it is. நீங்க இது மாதிரி சொன்னீங்கன்னா உங்க பிசினஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டவுன். பிகாஸ் எஸ். எந்த ஒரு பிசினஸும் இஃப் யூ டு நாட் மார்க்கெட் இட், மார்க்கெட்டிங் இல்லாமனா யூ ஃபெயில். ட்ரூ. அக்ரி. ஏன்னா இன்ஃபேக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் also do marketing. எக்ஸாக்ட்லி. மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் என்னன்னா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் also do marketing. இப்போ கேட்பீங்க இல்ல சார் நீங்க இப்போ இப்படி சார் நீங்க மார்க்கெட்டிங் சார் இப்ப நான் செய்யறேன்ல இது இது எனக்கு மார்க்கெட்டிங். கரெக்ட். இது எனக்கு மார்க்கெட்டிங். பீப்பிள் பார்ப்பாங்க எல்லாம் தெரியும். Okay, சுரேன் டிஜிட்டல் மார்க்கெட் தெரியும். ஐ நோ திஸ் குட் அட் வாட் இஸ் சமாதே நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க நம்ப மாட்டீங்க, மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நீட் மோர் மார்க்கெட்டிங் than any other people. எஸ்.
அது ஏன்னாக்கா, உனக்கே உன்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியல. ஆமா. இது செய்ய போறன்ற மாரி வரும். ஸோ அது நீங்க கரெக்ட். சொன்னது சரியானது. ஸோ அது கரெக்ட். மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இன்னொன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மார்க்கெட்டிங்னா அட்வர்டைஸ்மென்ட்னு நெனச்சுக்கிறாங்க. நோ, தட்ஸ் கரெக்ட். ராங். எஸ் ராங். நோ. மார்க்கெட்டிங் வேற, சேல்ஸ் வேற, அட்வர்டைஸ்மென்ட் வேற. கரெக்ட். அட்வர்டைஸ்மென்ட் இஸ் பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஒரு கரெக்ட். டிசைன் வேலையும் மார்க்கெட்டிங் தான். ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள போய் சேர்க்கிறதும் மார்க்கெட்டிங் தான். ஒருத்தர்கிட்ட விக்கிறதுக்கு முன்ன அவருக்கு வந்து இந்த பொருள் மேல நம்பிக்கை குடுக்குறது மார்க்கெட்டிங் தான். ஆனா அட்வர்டைஸ்மென்ட்ன்றது காசு செலவு பண்ண வருவீங்க. சேல்ஸ்ன்றது காசு கொண்டு வருவீங்க. இது ரொம்ப பிரச்சனை எங்கனாக்கா, கம்பெனில சேல்ஸ் டிபார்ட்மென்ட் போனாக்கா ஃபைனான்ஸ் அப்படி சந்தோஷமா பார்க்கும். மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட் போனாக்கா அப்படி கடுப்போட பார்க்கும். காச புடுங்க ஆமா. வந்துட்டாங்க. ஸோ சோ சோ இப்போ இப்ப இப்ப அட் த எக்ஸிஸ்டிங் இப்போ உள்ள பீரியட் ஆஃப் டைம்ல எந்த மெத்தட் ஆஃப் மார்க் இப்போ நம்ம லெட்ஸ் ரிவைண்ட் பேக் ரிவைண்ட் பண்ணுவோம் ஒரு 20 இயர்ஸ்க்கு ரிவைண்ட் பண்ணுவோம். டிவி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொமினன்ட் மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங். அப்போல்லாம் வந்து போடுற விளம்பரம்லாம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டக் இன் மை ஹெட். எஸ்பெஷலி அந்த த்ரோஜன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இன்னைக்கு வரைக்கும் என் தலையில இருக்கும். அந்த பெரிய மேன் ஒருத்தர் வந்து ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு அப்புறம் சுத்தமா துணிலாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமா. இன்ஃபேக்ட் அப்போலோ அந்த பிட்சா ஹாட்டோட ஜிங்கல் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் இன்னைக்கு வரைக்கும் 1-388-2525 மண்டல இன்னும் இருக்கு. இட்ஸ் பீன் 20 இயர்ஸ். எஸ். ஸோ தட் வாஸ் 2525. அப்போ வந்து that was the method of marketing your TV and all. ஆனா இப்ப ம். advertisements on TV I think is irrelevant anymore because everybody has moved to streaming. டிவி பாக்குறவங்க கூட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் பாக்குறவங்க இருக்காங்க பட் மேபி அந்த எல்டர் கிரவுட் ம். the ones that are maybe above 50 அந்த மாதிரி ஏஜ் குரூப்ல வந்து பார்ப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து I don't remember the last time when I've ever watched TV. ம். Stream பண்ணுவேன். I will stream on my TVs. I watch my Netflix, I watch my Amazon Prime on my TV. I do not TV1, TV2. In fact, I don't think my TV even has the capability to watch TV1, TV2. So நம்ம டிவியோட மார்க்கெட்டிங் வந்து has gone put aside. Radio is still relevant because நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஸ்டில் காடி ஓட்டும் போதோ இல்ல ஏதாச்சும் பண்ணும்போது still people listen to radio. So I feel radio is still relevant. நியூஸ் பேப்பர் சுத்தமா போயிடுச்சு. என் வீட்டுல வந்து நியூஸ் பேப்பர் நான் என்னத்துக்கு வாங்குவேன்னா இந்த மாதிரி கன்னடியில தொடக்கிறதுக்கு ஒண்டி தான் நம்ம போய் நியூஸ் பேப்பரே வாங்குவேன். ம். So newspaper has gone. Newspaper in terms of marketing is gone. So the existing time, your social media is your best. Social media is the best method of marketing. And when we say social media, many people think Facebook, Instagram, and all. It's not only this, but TikTok, is one of the best thing. TikTok is literally the best marketing tool in terms of business for digital business. இன்னைக்கு ஒரு பிசினஸ் வந்து எந்த 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 குரூப்ல எந்த ஸ்மால் மீடியம் பிக் யூ ஆர் நாட் ஆன் டிக்டாக் யூ ஆர் நாட் டூயிங் திங்ஸ் ஆன் டிக்டாக் யூ ஆர் லூசிங். ஏன்னா the way TikTok algorithm works in terms of business is it produces the reach is completely different, compared to your other sources of marketing, your Facebook or Instagram. TikTok has this algorithm that works very differently. The FYP ஒன்று இருக்கும்ல, நம்ம பார்க்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு ஸ்டடி பண்ணி நமக்கு என்ன பிடிக்கும் அந்த ஏஐ சிஸ்டம் வித்தின் இந்த டிக்டாக் will learn what we like. நம்ம என்ன பிடிக்கும், நம்ம என்ன மாதிரி விஷயம் ரொம்ப பார்க்கறோம், அதுக்கு தகுந்த வீடியோஸ் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அதுக்கு தகுந்த பிசினஸ் வீடியோஸ் போடுவாங்க. இப்போ எனக்கு வந்து டிக்டாக்ல ஐ லைக் வாட்ச் ஃபுட் ஸ்டஃப், சாப்பாடு விஷயம் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு பக்கத்துலயே இருக்க திடீர்னு ஒரு ஈப்போல புதுசா ஒரு கடை வந்திருக்கு. ஏன் திடீர்னு இந்த கடை இப்போ வந்திருக்கு எனக்கே தெரியல. நானே ஈப்போல எத்தனை வருஷம் இருக்கேன், புதுசா ஒரு ஈப்போல ஒரு கடை வந்திருக்கு. See, that's how the algorithm works. They push that video into what I'm watching because I'm watching food and I'm from Ipoh. So that's how it works. So how do you feel about social media businesses? I mean, your Facebook, your TikTok, your Instagram. What's your opinion about it? ஆக்சுவலி நீங்க சொன்னது 1 செகண்ட் அப்பா டாக்கிங். என் சன் வந்துட்டாரு. ஓகே, இப்போ என்ன No problem. Join பண்ண சொல்லுங்க. அவர் பஜாமஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னது ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது உண்மை. ஏன்னாக்கா பிஸ்னஸை வந்துட்டு டிக்டாக்ல செய்யலான்றது அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போ டிக்டாக்ல வந்துட்டு மியூசிக்கலி தானே டிக்டாக். Yes, it was musically for me. Exactly. அப்ப மியூசிக்கலியா இருந்து திடீர்னு பார்த்தா டிக்டாக் அப்படின்னு சொல்லி Yes. வச்சு அது வேற லெவல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் டப் ஸ்மாஷ் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு
டிக்டாக் மியூசிக்கல் இப்போ வச்சு வேற மாதிரி கொண்டு போனதோட அவங்க அது கரெக்டாக அவனும் அந்த மார்க்கெட்டிங் அது கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் பிஸ்னஸாகவே ஆக்கிட்டான். அதில் வந்து பிஸ்னஸ் செய்யுங்கன்னு. ஸோ ம். அதோட ரீச்சும் கூட இருக்கிறப்ப அதோட டைம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் தான் ஒரு டேட்டா எடுத்தேன். டைம் ஸ்பெண்ட் இன் டிக்டாக் ஆல்மோஸ்ட் 34 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த அந்த 1 2 3 அந்த ஒரு வீக்ல. 1 week. Yeah, yeah, I read that also. 34 hours per week. ஸோ கண்டிப்பா. தட்ஸ் அ லாட். அதாவது 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு பாக்கியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் தங்குறப்ப நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 ம்ஹ்ம். ஹவர்ஸ் வந்து நம்ம டிக்டாக் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த 1 வீக்ல. ஆமா. ஒரு ஆவரேஜ் ஒரு ஹியூமன் வந்துட்டு 3 ஹவர்ஸ் அதுலயே போயிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வேணும் வானானா கூட பிஸ்னஸ் செய்ய போறேன்னா எனக்கு இருக்க வேண்டியது கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். கரெக்ட். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எனக்கு வெப்சைட் இல்லைன்னா கூட ஆளுங்க போயிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு என்னோட கடை எங்கே இருக்குது, என்னோட ஜாப் என்ன இருக்குது, என்னோட வாட்ஸ்அப்லேருந்து எல்லா லிங்க்குமே அவங்க கிடச்சிரும். அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துடுது. ரெண்டாவது நான் என்னென்ன செய்கிறேன்ற சர்வீஸை காட்டுறதுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் அண்ட் யூடியூப் இருக்குது. பட் இன்ஸ்டாவும் யூடியூபோட ஃபேஸ்புக்கும் டிக்டாக்கும் தான் எனக்கு கேட்டால் ரொம்ப பார்க்குறாங்க. காரணம் என்னதுன்னா டிக்டாக்ல வந்து கண்டென்ட் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் கரெக்ட். நினைச்சிட்டு இருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஓட போகுதுன்னு. அது நிறைய கம்பெனி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. முன்னெல்லாம் நம்ம டிக்டாக் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நம்ம ஒரே விரல வச்சு ஸ்வைப் பண்ணுறது தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கம்பெனிலாம் ஆமா. இப்போ வரதே இல்லை. பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாக்க யாரும் பார்க்கறது இல்லை. ஆமா. ஏன்னா வந்து நமக்கு வந்து கண்டென்ட் வேணுமான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஆமா. அவங்களாம் அவங்களுக்கு அது பெரிய லெசன் தான். ஃபேஸ்புக்கில் கரெக்ட். போகிறப்ப அவங்களுக்கு என்ன நினைக்குதுனாக்கா தே டென் டு ரீட். ஏன்னா சில பேருக்கு வந்து படிக்க பிடிக்கும் கேட்கறது கரெக்ட். பதிலாக. அப்போ கரெக்ட். அவங்க கரெக்ட். அங்கே போயிட்டு உட்காந்து அந்த டீட்டெயிலாக படிக்கிறப்ப இந்த மாதிரி இருக்குது, இந்த ப்ரொசீஜர் இது இருக்குது, ஓ இது இருக்குது இது இருக்குன்னு பார்க்குறாங்க. வேணுன்றவங்க வந்துட்டு தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரான்றப்ப இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கோயிங் தே யூசிங் இன்ஸ்டா அண்ட் ஸோ ஆன். பட் இந்த டிக்டாக்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நானே கொஞ்சம் கண்டென்ட்லாம் அதில் போட்டிருப்ப கூட அதில் வந்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓ மதன் இதுனா கொஞ்சம் மலாயில செய்ய முடியுமா, மதன் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்றப்ப அப்போ கரெக்ட். எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நிறைய பேருக்கு வேணுன்ற விஷயங்கள் அவங்க கிடைக்காதப்ப டிக்டாக்கை நம்பி வராங்க. அதில் பாய்ச்சிட்டு அதை கரெக்ட். நம்பி வந்து நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் த பெஸ்ட் பார்ட் என்னதுன்னா நான் மார்க்கெட்டிங் செய்கிறேன், மற்றவங்களுக்காக நான் மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் அங்கே போய் பார்க்குற சில பேர் வந்துட்டு நல்ல மார்க்கெட்டிங் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு லைக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு இந்தியர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு தனியா கோச் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பார்க்குறப்ப, த வே தி மார்க்கெட் த ப்ராடக்ட் வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. நான் பாசிட்டிவா மட்டும் தான் பேசுறேன். ஓகே. இல்ல. ஓகே, ஓகே. நீங்க முடிங்க. நீங்க பாசிட்டிவ் சொல்லுங்க. நான் நெகட்டிவ் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. ஆமா. ஸோ த வே தி ப்ரோமோட் அப்புறம் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் விக்கிறத தவிர நான் இன்னொருத்தவங்க ப்ராடக்ட் எடுத்து விக்கிறேன். அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு. அஃபிலியேட் கரெக்ட். மார்க்கெட்டிங்னா நான் 2015ல அத பத்தி பேசுறப்ப வந்துட்டு ரொம்ப அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரொம்ப புதுசு. அப்பலாம் கிளிக் பேங்க்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. Yeah, yeah, yeah. இத பத்தி Feedbacks. நான் Yeah. சொல்றப்ப ரொம்ப பேர் வந்துட்டு கிளிக் பேங்க்ஸ் எப்படி பாய்க்குது தெரியல அது இதுன்னுவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. பட் Correct. டிக்டாக் வந்ததோடயே எல்லாருக்குமே ஈஸியா ஆன் போர்ட் போக முடிஞ்சு. ஒரு 1000 ஃபாலோவர்ஸோட நான் ஒரு அஃபிலியேட் பார்ட்னர் ஆக முடியுது. அந்த மாரி ஆரம்பிச்சாங்க. என்னால லைவ் செய்ய முடியுது. இப்பல்லாம் எல்லாருமே வந்துட்டு நான் ஒரு எல்லோ பேக் வச்சிருக்கேன். ஸோ எல்லோ பேக்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அந்த மாரி செய்யறப்ப டிக்டாக் வந்து நெறைய ஆன்டர்பிரினர் உருவாக்குனுச்சுன்னு நான் சொல்லுவேன் நானு. Correct. Correct. அதான் ஆனா அது கரெக்ட்டா கொண்டு போகணும். அது ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு 2 நாள் செய்யலன்னா அது போயிரும். ஏன்னா Mm. TikTokஓட வந்துட்டு நீங்க சொன்ன மாரி அந்த அல்காரிதம் நீங்க செய்ய தான் FYP கொண்டு வரப்போகுது. இத நீங்க Correct. ப்ரமோட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்க டைட்டில் சூப்பரா இருந்தாலே போதும். ஸோ Correct. அந்த Exactly. கன்டென்ட் இருக்கணும். கன்டென்ட் இல்ல வேஸ்ட். அடுத்தது அங்க பார்த்தீங்கன்னாக்கா Facebook ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, நம்ம யாரையாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அந்த பேட்ச் குடுக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஆமா. அந்த பேட்ச் குடுக்குறது வந்துட்டு, அந்த அந்த கிரியேட்டருக்கு வந்துட்டு உங்கள அக்னாலெட்ஜ் பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப ஈஸியா போணுச்சு. Correct. அந்த உங்கள இந்த ஃபாலோவர் என்ன அந்த ஃபாலோ பண்றாரு, எல்லாமே குடுக்குறாரு. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபாலோவர் பேட்ச் தரேன்றப்ப, யூ ஆஸ் அ ஃபாலோவர் யூ ஃபீல் குட். அப்ப நீங்க ம். என்ன பண்ணீங்க, நெறைய கம்யூனிகேட் பண்ண பார்ப்பீங்க, என்கேஜ்மென்ட் பண்ண பார்ப்பீங்க. 2வது வந்துட்டு அவனுங்களுக்கும் போட்டி இருக்குல்ல TikTokக்கும், Facebookக்கும். இப்ப Facebook என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கனாக்கா, உங்களோட கன்டென்ட் நல்லா இருக்கு. உங்களோட வந்துட்டு 45% சர்ச்ல இருந்து நான் இப்ப உங்களுக்கு வந்து 65% கொண்டு வந்துட்டேன். உங்களோட Correct. அப்பியரன்ஸ் வந்து கூட வரும். உங்க அல்காரிதம் வந்து நல்லா இருக்குதுன்னு அவங்களே உங்கள புரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் Correct. Correct. அவங்களுக்கு நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இத ம். நம்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டா, இது நமக்கு நல்லது. Correct. அந்த நான் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுங்க. சொல்லுங்க. கன்டின்யூ, கன்டின்யூ. சாரி. அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு ஃப்ரீயாவே. அது எப்படி யுட்டிலைஸ் பண்ண போறோம்ன்றது நம்ம கையில இருக்கு. Google ம். ஃப்ரீ,
யூடியூப் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஒரு கட்டத்துக்கு எக்ஸாக்ட்லி. மேல தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஆனா இந்த பேசிக்கா ஃப்ரீயா இருக்கிறப்ப அது நம்ம எப்படி பாய்க்க போறோம்ன்றது. இப்ப நீங்க சொல்லுங்க சார் எப்படி செய்யலாம்னு? இப்போ என்னோட வந்து now how I divide it, my Facebook is for my info sharing. என்னோட business ஓட info sharing பத்தி நான் வைப்பேன். I don't ம். try content ரொம்ப செய்ய மாட்டேன் Facebook. I don't always post my content on Facebook because Facebook வந்து is not content based algorithm. அவங்க Yes. content based algorithm கிடையாது. They are more into like this text search by text and search informative. இப்போ the Yes. next இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து நியூஸ்ல வந்து Facebookல தான் படிப்பேன். உலகத்துல என்ன நடக்கிற நியூஸ் எல்லாமே நான் Facebookல தான் படிப்பேன். So your info, your business info நீங்க வந்து Facebookல போறது நல்லது. Like when is your operation hours, where are you, what is your today's special, இல்ல உங்களோட price system, என்னென்ன packages வச்சிருக்கீங்க, this is what you do on Facebook. But on your TikTok is where you do your content. இங்கதான் வந்து உங்க பிசினஸோட உள்ளூர் பத்தி, what are you actually doing on your business பத்தி இதுக்கு சம்மந்தப்பட்ட கான்டென்ட்ஸ் நீங்க செய்யணும். ம். I want to give you an example. நீங்க பாத்தீங்கன்னா TikTok, if you see in Malaysia now, the number one most leading guy in TikTok is Boss James. I think he's the pioneer of TikTok content creations in terms of business. ஆனா அவரோட கான்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் செய்யற பிசினஸ் பத்தியே கிடையாது. Yes. அவர் செய்யற பிசினஸ் பத்தி கிடையாது. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா அவர் எடுக்கிற கான்டென்ட் எல்லாமே அவர் பிசினஸ் இடத்துல தான் இருக்கும். கரெக்ட். அது வந்து அவர் சப்டலா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சட்டலா இருந்துட்டே இருக்கும். Yes. Subtle marketing. He doesn't push his business Correct. through his content, but he's also showing people what is his content. What is his business? என்னதான் நான் செய்யறேன். நான் அவரு சொல்லாமே அவரோட மோட்டர் கடை ஓனர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. Yes. சொல்லாமே. Yes. ஆனா அவரோட கான்டென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எம்பத்தட்டிக் கான்டென்டா இருக்கும். லைக் ஆமா. கான்டென்ட்ஸ் ஐயோ இன்னைக்கு என்னோட ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, நான் உதவி செய்யணும், அந்த மாதிரி கான்டென்ட் தான் செய்யறது தவிர ஒரு மோட்டோ திறக்கிறது, என்ஜினை கழிச்சு செய்யலாம், அவர் அந்த மாதிரி கான்டென்ட் தான் செய்யவே மாட்டாரு. செஞ்சதே இல்ல. ரைட். I've never seen. So this is one very good strategy, you know. It's a subtle marketing. You show what you're doing without actually showing. Yes. It's a fantastic marketing technique, and that is why அவர் வந்து இன்னைக்கு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ நீங்க முதல்ல ஒரு பாசிட்டிவ் சொன்னீங்க, I want to talk to you about negative. Yes. இடையில வந்து let's not mention any names. I don't want to mention any names. இடையில வந்து there's this very famous TikToker, பியூட்டி சம்பந்தப்பட்ட ஜாமா விற்கிறாங்க, சம்திங் ரிசோர்சஸ், I don't want to say their first name. விட்டுறலாம். அவங்களோட ப்ராடக்ட் ஏதாப்புல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் சிறு ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா ஆன்லைன்ல போய் இட் பிகேம் a very big issue. அவங்க ப்ராடக்ட் வந்து apparently KKM அப்ரூவல் இல்ல, போட்டு அவங்க ஒய்ஃப்க்கு யாருமே ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி போய் அவங்களை கான்ஃபரன்ட் பண்ணி அடிச்சு, இன்ஃபேக்ட் வீடியோல ஸ்லாப் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த பிசினஸ் ஓனரை. They made police reports and all, but eventually they found that the products actually all KKM approved and all these licenses. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தனியா ஒன்னும் ஒரு அலர்ஜிக்கு இருந்திருக்கு போல, and she was not clear about her allergies and she used the product. So அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. ஆனா அது நடக்கும்போது everyone only took the bad thing about it. அவங்க எல்லாமே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க, ரொம்ப நெகட்டிவா பேச ஆரம்பிச்சாங்க. But as a business woman, I have a lot of respect. என்ன செஞ்சாங்கன்னா she changed the negative positive. She did not stop doing her business because of this. Neither did she slow down. She became even faster. And the negative சாப்பிட்டு அவங்க பட்டுன்னு வீடியோ வெளியாக்கிட்டு என்னோட ப்ராடக்ட் வந்து எழுதாசி these are my customers, existing customers for 5-6 years. இவங்க வந்து இந்த மாதிரி பாய்ச்சி நல்லா இருக்காங்க. She overshadowed her negativity, and today she's 2 times more successful than she was previously. Yeah. So negative வந்து நடக்கும். I mean, especially in TikTok, பொறாமைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. I mean, like ஒருத்தவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருந்தாலே அழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. I'm not saying உங்களுக்கு நடக்கும், பட் இது வந்து நீங்க ஒரு முதல்ல இயற்கையான சொன்னது ஒரு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இதை அவங்க பாசிட்டிவா மாத்துனது. Yes. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வர ஆமா. நெகட்டிவ் என்ன, நான் சொல்ல வர நெகட்டிவ் என்ன, நீங்களே நெகட்டிவா இருக்குது, அது வேண்டாம்னு சொல்றேன். ஐயோ, அது நிறைய பேர் இருக்காங்க டிக்டாக்ல. இப்ப இந்தியால ஒருத்தர் ரொம்ப நெகட்டிவா வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம பிசினஸ் செய்யறோம், ஆமா, நமக்கு நெகட்டிவ் கரெக்டா அதை ஓவர் கம் பண்ணிட்டு அது வந்துட்டு அது நல்ல நான் கிளியரா இருக்கேன்னு சொல்லி போறது அது ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா நான் ப்ராப்பரா செய்யறேன், நான் ஸ்கேமர் கிடையாது, நான் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரா செய்யறேன்னு சொல்லி அவங்க செஞ்சே ஆகணும், அதெல்லாம் வெரி குட். ஆனா நம்ம correct. இன்னொரு இதுல யோசிச்சோம்னாக்கா நம்ம போயிட்டு ஒரு நெகட்டிவா போயிட்டு எல்லாரும் காட்டக்கூடாது, அதை சொல்ல வரேன் நான். Correct. Yeah, I mean that's very true also. You see, at the end of the day எல்லாமே தப்பு பண்ணுவாங்க. பெர்ஃபெக்டான ஹியூமன் கிடையாது. இன்ஃபேக்ட் ஈவன் ஐ am not perfect.
பிசினஸ் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நானும் நிறைய சம்டைம்ஸ் ராங்கான கான்டென்ட் கூட போட்டிருக்கேன். ராங்கான இன்ஃபர்மேஷன் நான் போட்டிருக்கேன். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். பட் இது இப்படி நம்ம ஹேண்டில் பண்றது தான் இது. எஸ். இது இப்படி ஹேண்டில் பண்றது. உங்களுக்கு தெரியும் ஒரு தவறு நடந்து போச்சுன்னா, இது இப்படி நம்ம சரியாக்கலாம்னு தான் நீங்க யோசிக்கிறது. நீங்க யோசிக்கிறது வேண்டிய ஒரு விஷயம். டோன்ட் திங்க் நான் ரிட்டாலியேட் பண்ணணும். இல்ல ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் மீ அபௌட் மை பிசினஸ்? நீ யாரு என் பிசினஸ் பத்தி கொஸ்டின் பண்றதுக்கு? என் பிசினஸ் பத்தி எனக்கு தெரியும். இன்னும் இது நடக்கக்கூடாது. இப்படி சரி இப்படி ஹவு டு யூ எண்ட் திஸ்? ஹவு டு யூ மேக் திஸ் பெட்டர்? ஹவு டு யூ மூவ் ஆன்? மூவ் ஆன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான். நம்ம எஸ். மூவ் ஆன் பண்ணாதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ யா கமிங் பேக் டு டிக்டாக். முதல்ல நீங்க சொன்னீங்களே 24 hours on TikTok, right? I did a study recently and I found out that Malaysians 70% of our population are actually on TikTok. ம். நம்ம ஜனத்தொகையில 70% டிக்டாக்ல இருக்கும். எஸ், எஸ். வெறும் 30% டிக்டாக்ல எல்லாமே இருக்காங்க தெரியுமா? அது பெரிய 70% of the Malaysian population is on TikTok. So எஸ். coming back to your marketing, if today you're not putting your business out ம். due to the 70% of the population, what are you actually doing with it? என்னதான் பண்றீங்க உங்க business market பண்றதுக்கு? கரெக்ட். Uh, uh, and then also I was mentioning like முதல்ல சொன்னேன், how do you differentiate your Facebook and your Insta and your TikTok? அதான் சொன்னேன், your Facebook, keep it to your info sharing. எல்லாமே திணிக்காதீங்க, ஒரே இடத்துல எல்லாமே திணிக்காதீங்க. உங்க ஃபேஸ்புக்னா கீப் இட் ப்ரொஃபஷனல், கீப் இட். இப்போ நீங்க பாஸ் ஜேம்ஸ் ஆட்டிங்கன்னா அவரோட கான்டென்ட் ரொம்ப ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோலி ஃபோக்கஸஸ் ஆன் ஹிஸ் ஃபேஸ்புக். அவர் ரீல்ஸ்ல மட்டும் போஸ்ட் பண்ணுவாரு, ஃபேஸ்புக் ரீல்ஸ்ல போஸ்ட் பண்ணுவாரு. பட் நாட் ஆன் ஹிஸ் மெயின் பேஜ்ல காசமா தான் இருப்பாரு, பிசினஸ் இன்ஃபோ தான் இருக்கும். ஸோ உங்க ஃபேஸ்புக் பேஜ், உங்க ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் ட்ரை டு கீப் இட் அஸ் ப்ரொஃபஷனல் அஸ் இட் இஸ். இந்த மாதிரி வச்சுங்க. கீப் ஷேர் யுவர் இன்ஃபோ, ஷேர் யுவர் டே டு டே ஆக்டிவிட்டி, என்ன நடக்குது, என்ன ப்ரோமோ ஓடுது கடையில் இன்னைக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இது மட்டும் ஷேர் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்னா ஷேர் யுவர் மென்யூ, இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல. டிக்டாக்ல யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கான்டென்ட். இன்ஸ்டாகிராம் யூ கீப் இட் ஃபார் எஸ்தெட்டிக்ஸ். இன்ஸ்டாகிராம் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆப்பிள் பண்ற ஒரு நல்ல விஷயம். இஃப் யூ ஆர் குட் இன் போட்டோகிராஃபர், நல்ல நல்ல போட்டோ எடுத்துட்டு யூ போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட whatever business you do also you'll be able to take over. நல்ல போட்டோகிராஃப்ஸ் எடுப்பீங்க. நாட் நெசசரி அது லிமிட்டட் ஒன்லி ஃபுட் ஆர் டெக்கரேஷன் ஆர் whatever. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் நீங்க அழகா, இப்போ நீங்க ட்ரெயினர் அழகா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது ஒரு நல்ல போட்டோ எடுத்து நீங்களும் போஸ்ட் பண்ணீங்க, நானும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். That's your aesthetics. This is how I separate my business. கரெக்ட், கரெக்ட். வாட் யூ சேட் இஸ் ட்ரூ. ஏன்னாக்கா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு நீச் இருக்கு. அது நம்ம கரெக்டாக புரிஞ்சு. அதில் இன்னொரு பெஸ்ட் பிஸ்னஸ்க்கு என்னன்னாக்கா லிங்க்டின். Yes, LinkedIn. என்ன கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு வந்திருக்கிற சில பேர் வந்துட்டு என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முடிஞ்சாக்கா நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கனாக்கா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று செஞ்சுருங்க. தயவு செஞ்சு செல்ஃபி எடுத்து உங்கள் படத்தை செல்ஃபி படத்தை போட்டுறாதீங்க. ப்ரொஃபஷனல் படத்தை போடுங்க. லிங்க்டின் அது வந்துட்டு ஃபார் சீரியஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக உள்ளது. ஏன்னா அங்கே வந்துட்டு கம்பெனி ஓனர், சிஇஓஸ், இந்த டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு டிக்டாக்ல டைம் இல்லை, ஃபேஸ்புக்கில் டைம் இல்லை. அவங்களாம் வந்து அந்த இதுலேயே இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண போகிறீங்கனாக்கா லிங்க்டின் அக்கௌண்ட்டை செய்யுங்க. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு சாதாரண மக்களை ரீச் பண்ண உங்களுக்கு டிக்டாக் இருக்குது, யங்ஸ்டரை ரீச் பண்ண உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாரையுமே ரீச் பண்ண ஃபேஸ்புக் இருக்குது, பிஸ்னஸ் ஓனரை ரீச் பண்ண லிங்க்டின் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கையில் இருக்குது. உங்களோட வேலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், போயிட்டு உங்களோட கண்டென்ட் அதுக்கு தகுந்த மாதிரி போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி வியூவர்ஸ் வருவாங்க. அண்ட் the பெஸ்ட் பார்ட் என்னதுனாக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்து ChatGPT இருக்கு. Oh yes, what an innovation. ChatGPT. Yes. I think இன்னும் ஒரு 2 வருஷத்துல கூகுளுக்கு வேலை போயிடும். அதனாலதான் ஒரு வியோல சுத்திட்டு இருக்காரு இப்ப. No, but eventually he will come up with something. Bart was a failure, but Gemini was like doing well, it seems. Yeah. I feel Gemini is something that people should look into. But slowly, but ChatGPT, okay. Let's talk about ChatGPT now. I want to talk about ChatGPT. நீங்க என்ன திங்க் பண்றீங்க ChatGPT? ஆக்சுவலி நான் வந்துட்டு பிசினஸ்க்கு பாய்க்கிறது Jasper AI. Jasper AI, huh? Business is it a free platform or is it a paid platform? Paid. Expensive. Paid, huh? Yes. It's very expensive. Very expensive.
what is the thinking mechanism? Is it similar to ChatGPT? அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சாட் ஜிபிடியை விட இன்னும் கூடயே இருக்கு. த ரீசன் சாட் ஜிபிடி கவர்ஸ் ஆல், எல்லாத்துக்குமே. Okay. ஜாஸ்பர் Okay. ஃபார் மார்க்கெட்டர்ஸ். Just for marketers, huh? எஸ். ஸோ அப்போ நம்ம வந்து நிறைய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்லாம் செஞ்சு கொடுக்குறன்றப்ப நம்ம Okay. வந்து லைக் கொஞ்சமாச்சும் மற்றவங்களோட வேற மாதிரி இருக்கணும்ல. ஸோ Yeah, இப்போ yeah. ஜிபிடி எடுத்தோம்னாக்கா எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் அங்கே கொடுக்க போகுது. ஆமா. அப்போ 10 பேர்ல வந்துட்டு 8 பேருக்கு ஒரே மாதிரி ஆன்சர் வந்துச்சுனாக்கா அப்போ சம்திங் ராங் மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஆமா. அதனாலதான் நம்ம கொஞ்சம் இதா இருக்கணுன்றதுக்காக பெய்ட் வெர்ஷன் பாய்க்கிறப்ப ஜாஸ்பர் பாய்க்க ஆரம்பிச்சேன். ஜாஸ்பர்ன்றப்ப அதில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் கண்டிப்பா. பட் ஜாஸ்பர்லயும் வந்துட்டு எல்லாருமே பிஸ்னஸ் தானே செய்றாங்க. அவங்க வந்துட்டு லிமிட்டேஷன் வச்சிருப்பாங்க. நீங்க இன்னும் வேணும்னா இன்னொரு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கன்னு. ஸோ Correct. வந்துட்டு நான் இந்த 2வதுல இருக்கேன். 3வது போறேன்னா அதுக்கு இன்னும் காசுக்கு இது பண்ணணும். பட் இதே எனக்கு எனக்கு சஃபிஷியன்ட் இது. அதை தவிர வந்துட்டு பர்சனல் யூஸ்க்கு அப்படின்றப்ப ஜஸ்பரை தவிர நான் என்ன பாய்க்கிறேன்னா, நீங்க கேட்ட மாதிரி சேட் ஜிபிடி தான். சேட் ஜிபிடி என்னதுன்னாக்கா அவர் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணுவார். இது இருக்கு அது இருக்கு, ஃப்ரீயாகவே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒன்று தான் டேட்டா பேஸ் வந்து கொஞ்சம் பழசாக இருக்கிற வாசி, அது நமக்கு ஓகே தான். அண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு வேணுன்ற இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது. Correct. அடுத்தது வந்துட்டு என்னதுனாக்கா ஜஸ்பர் என்னதான் வந்துட்டு பேட் அது இதுன்னு இருந்தா கூட அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் வந்துட்டு டேபிள் ஃபார்ம்ல நீங்க ஒரு ரிசல்ட்ஸ் வேணும்னா கூட நீங்க போட்டலாம். ஜஸ்பர் அது கிடையாது. ம். அப்போ அந்த மாதிரி லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஜஸ்பர் ஏன்னாக்கா அவன் 100% மார்க்கெட்டிங்காக யோசிச்சது. அவன் வந்துட்டு புதுசாக வர்றவங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு அவனுக்கு அதை யோசிக்கல. அவன் ஒரு கோடிங் ஃபார்மேட்லேயே போயிட்டு இருந்தானுங்க. ஒரு ரோபோட் மாதிரியே தான் Okay. போயிட்டு இருந்தாங்க. Okay. சாட் ஜிபிடி பாசிட்டிவ் வர்றவங்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. 1-2 இயர்ஸ் எடுத்துச்சு. பட் இப்போ ஓகே அந்த ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதில் ம். ஜஸ்பரோட பியூட்டி என்னதுன்னா ப்ராம். சாட் ஜிபிடிக்கு வந்துட்டு நம்ம ஒரு 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 ரோல் கொடுக்கணும். ஒரு ரோல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்ய போறன்ற வேலையை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்ஸ் வேணும் நம்ம எல்லாமே செய்யணும். Okay. ஜஸ்பரில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா ப்ராம் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு. ம். ரோல் எல்லாமே அவர் கொடுத்துட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு உனக்கு இதுதான் வேணுமான்னு அப்படின்னு கேட்பாரு. எனக்கு இதுதான் வேணும்னா செஞ்சு முடிச்சிடுவாரு வேலையை. All right. That's interesting. Interesting. எஸ். ஸோ ப்ராம்ப்ட் செய்ய தெரியாதவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கிறன்றப்ப ஜஸ்பர் இஸ் த பெஸ்ட். பட் அது நான் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாத ஒரே காரணம் ரொம்ப வேலை. யூ டோன்ட் வேஸ்ட் யூர் மணி. அண்ட் நீங்கள் பாவிக்கிறீங்கன்றப்ப அது ஓகே. நான் இதுக்காக மட்டும்தான் பாய்க்கிறேன்றது அது உங்களுக்கு ஒர்த் கிடையாது. நீங்கள் இதே ம். பண்ணலான்றது. ஏன்னா ப்ராம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப்லலாம் நிறைய இருக்கு. ப்ராம்ப்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுலலாம் ஆமா. பூந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. Correct. அடுத்தது Correct. வந்துட்டு சாட் ஜிபிடியில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா நான் வந்து நிறைய ட்ரைனிங்லாம் செய்கிறப்ப அந்த பார்ட்டிசிபெண்ட்லாம் இருக்கிறப்ப தேபி வண்டரிங் எனக்கு ஸ்கிரிப்ட் செய்ய தரலன்னுவாங்க. ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தரலன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து இந்த மாதிரி ரோல் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்கு ஜாப் கரெக்டாக சொன்னீங்கன்னா அப்படி நடக்குன்ற பார்க்குறப்ப அந்த கிளாஸில் தி ஃபீல் லைக் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. எனக்கு ஒரு நாள் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா சாட் ஜிபிடியில் டீட்டெயிலாக போட்டு கொடுத்துருது. ஃபர்ஸ்ட் 3 Correct. செகண்ட் Correct. ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நெருப்பு காட்டுங்க. 5லேருந்து 8 வரைக்கும் சமைக்கிறத காட்டுங்க. 8லேருந்து 10 வரைக்கும் சமைச்சு எடுத்து மங்குல போடுங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறப்ப சொன்னாங்க Exactly. செகு. Exactly. You know, recently Anirudh, he admitted that Heisenbergனு ஒரு கேரக்டர் அவரே சொந்தமா சொல்லி சுத்தி இருந்தாரு. Apparently it's ChatGPT. அவரு பாட்டுல வந்து இப்போ ChatGPT தான் எழுதிட்டு இருக்காரு. அதுதான் ஓகே ஓகே. இடையில நானும் அது பேரை கேள்விப்பட்டேன். ஸோ சாட் ஜிபிடி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆமா, yes. He actually mentioned that இந்த கூலியோட ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. சார் AI தான் பாய்ச்சுனாங்க. ஹைசன்பர்க்னு சும்மா ஒரு பேரை வச்சோம். So you see, I mean, from many people என்ன சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து இது வந்து செயற்கையான ஒரு விஷயம். Why I want to use AI? நான் என்னோட ஹியூமனோட திறமை தான் நம்பி செய்யலான்னு இருக்கேன். இல்ல ஹியூமன் நம்பி செய்யாதன்னு யாருமே சொல்லல. அட்வான்ஸ்மெண்ட் இன் பிசினஸ்னு ஒண்ணு இருக்கு. பிசினஸ் அட்வான்சிங், பிசினஸ் இவால்விங். இன்னைக்கு நீங்க வந்து ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் தி ஃபுட் பிசினஸ். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு ஃபுட் பிசினஸ்ல. சோ ஐ வாண்ட் டு டாக் அபௌட் தி ஃபுட் பிசினஸ். முன்ன ஒரு கிரவுட் வந்து நீங்க ஈஸியா ஏமாத்தலாம் சாப்பாடு விஷயம். ஐம் டாக்கிங் அபௌட் பீப்புள் ஓவர் 10-15 இயர்ஸ் ago. நீங்க இதுதான் பாஸ்தா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க இதுதான் பாஸ்தா நம்பி சாப்பிடுவாங்க.
because the knowledge people had on food is very limited. எஸ். ஆனா இப்ப there are a lot of cooking shows, lot of food related shows on TV, and people actually sit down and watch. So generally, their knowledge about food is good. As a chef, only it's quite challenging for us lah, because people come with very high expectation. People know what they are doing. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஓகே நான் வந்து ரெட் மீட் வந்து ஐ ஈட் ரெட் மீட் எப்பவுமே நான் ஆர்டர் பண்ணேன் மீடியம் ரேர் தான் ஆர்டர் பண்ணேன். I'm a chef. I know how my red meat supposed to taste. எனக்கு என்ன surprising இருந்துச்சு, I had this customer come in, local customer, and they ordered medium rare. Malaysia வந்து is very common, you eat medium rare because it's about 30 to 35% cooked. ஓகே. Okay, it's still very red inside, still quite raw inside. But ஒரு ரெட் மீட் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் ஈட்டிங். ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க ஃபுல்லா குக் பண்ணீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகும். கரெக்ட். ஓகே, ஆனா in Malaysia it's not normal because இதை யாருமே நீங்க இப்போ டாகிங் யூ மந்தான் அந்த மாதிரி சொன்னா எடுத்து கொடுத்து கிட்டப்பல பகி செய்ய மோசை மாத்திக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா. But you see advancement, they know okay இதுதான் நம்ம Gordon Ramsay, Jamie Oliver, these people are showing people how to cook medium rare steaks, and people see, they say okay this is how you eat red meat அந்த மாதிரி சொன்னீங்க அவங்களும் வந்து அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க, and because they know. So Yes. number one, we also, when it comes to food, right, we also need to evolve. People are getting smarter when it comes to food, right? As a chef, I also do my research on AI. Sometimes I tell my AI, எனக்கு வந்து இந்த 6 ingredient இருக்கு எனக்கு இப்ப ம். எனக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரெசிபி நீ வந்து சஜஸ்ட் பண்ணி கொடு இந்த 6 ingredient பேஸ் பண்ணி. Sometimes of course the AI is not so clever to give you proper, but it will give you an idea. ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஐடியாச்சும் கொடுப்பாங்க. யூ கேன் டூ திஸ், இந்த மெத்தட்ல நீங்க போலாம், இந்த டைப் ஆஃப் குக்கிங்ல நீங்க போலாம். All I did was I put 6 different item list on AI and I told AI to try to think of for me a recipe. ம்ஹ்ம். Put your make imagine you're a chef, try to think for me or thinking of me for a recipe. And my போட்டு the AI comes back to you with like a couple of recipes on how to do it. So this is how you use AI. I mean, it's one of the good ways to use AI for the advancement of your business. So அதான் சொல்றேன், இப்போ மக்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க. People know already everything about business because everybody is learning a lot of multiple skills இருக்கு நிறைய பேர், especially with AI and all. Everyone is learning everything. So if you don't take your business to this direction, and then you say my business is not doing so well, it's your fault. Yeah. Because at the end of the day, the crowd is getting smarter. Crowd எப்பவுமே ஸ்மார்ட் ஆகிட்டா இருக்காங்க. நீங்க தான் வந்து பிஹைண்டா இருக்கீங்க if you're not doing this. I went to KL the other day. I saw this kedai tepi jalan. She put nasi lemak ChatGPT. ஒண்ணு இல்ல, just marketing. Yeah. அவங்க ஜோஸ் ஒரு மார்க்கிங் போட்டு அவங்க அழகா பேப்பர்ல அவங்க இது பண்ண பேப்பர்ல வந்து ChatGPT லோகோ போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஸ்ல. So yeah, no, I'm just saying you have to follow the trend. Follow பண்ணிட்டு do your business. Any business is AI system will be able to help. நீங்க கரெக்டான ப்ராம்ப்ட் போட்டு நீங்க கரெக்டா கேட்டீங்கன்னா AI will build a good marketing tool for you regardless of your business. I have seen நான் வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இதுக்காக ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து சொன்னாலும் அது படம் ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்துருவாங்க. ஆமா. That is how the intelligent the AI system is. So if நீங்க வந்து if you're not using it, I feel that you're doing harm to business. Kindly use it. Buying it, it's free. ChatGPT is free. I mean, it's impossible to imagine that thing is free until today. Almost 1 year மேல ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆமா. இது வரைக்கும் அவன் சார்ஜ் பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ChatGPTக்கு போட்டியா நிறைய வருது. அது எது வேணா நீங்க பாய்க்கலாம். as long ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. அதுல வந்து உங்களோட பர்சனல் டீடைல் எல்லாம் போட்டு மட்டும் ஷேர் பண்ணாம உங்களுக்கு வேணும்ன்றது மட்டும் எடுத்துக்கோங்க. ட்ரை நாட். நிறைய பேர் போட்டோ கூட ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, பட் அவாய்ட் பண்ணீங்க போட்டோ. யா, பிகாஸ் the AI will study your entire facial features. இந்த டாட்டா இங்க போகுது நமக்கு தெரியாது. ஆமா. அந்த ட்ரெண்ட் வந்து இப்ப நான் செய்யவே இல்ல கடைசி வரைக்கும். அது தேவையில்லாத ஒரு வேலைன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து அது இது லீக் ஆயிருமா? நிறைய பேர் போட்டிருக்காங்களே, உங்க போட்டோ எல்லாம் பாய்க்காதீங்க, பர்சனல் போட்டோ போடாதீங்கன்னு. சோ டூ லேட், யூ ஆல்ரெடி டன். பண்ண முடியாது.
And you know, I want to talk, especially for even for small businesses. I want to talk about e-commerce. E-commerce is my special one of my specialties. Your e-commerce business, your Shopee, your Lazada, your TikTok shop. Yeah. Now Temu is coming into Malaysia. I think they announced that will be Malaysian sellers will be able to register business with Temu effective, I think, in December, if I'm not mistaken. Temu is coming into Malaysia also. E-commerce, வந்து உண்மையிலேயே சொல்றேன், one is a blessing to small business. இன்னைக்கு வந்து உங்க ப்ராடக்ட் வந்து இஃப் இட்ஸ் ஏபிள் டு டிராவல் ஃப்ரம் ஜஸ்ட் சே யோர் டூயிங் பிசினஸ் இன் பெர்லிஸ்ல வந்து நீங்க மாங்காய் ஃபேமஸ் ஃபார் யோர் மேங்கோஸ் யோர் மேங்கோ பிசினஸ் will be able to travel to just say Sabah and Sarawak. இன்னும் வந்து நீங்க அங்கதான் விற்கிறீங்க, உங்க இடத்துல உங்க டவுன்ல தான் நீங்க விற்கிறீங்க. பட் இ-காமர்ஸ் டுடே e-commerce sites like Shopee and all is giving you a platform to travel to business from point A to point B. And Yep. Shopee வந்து soon they're expanding to Singapore, Indonesia, Vietnam, and all this Southeast Asia countries. They're going to be expanding. So imagine or a business, you're a small business owner, you have the capability to market your products on a free platform to people in Singapore, Indonesia, and Vietnam and all. Yeah. For a small commission. Yes. Shopee takes a commission. Of course, Shopee takes a commission. அவங்க earn பண்ணல, இல்ல அவங்க sustain பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு லெவரேஜா இருக்கு பாருங்க. எவ்வளவு நல்லா சில வியாபாரம் பண்றவங்க வந்து இன்னைக்கு ஷாப்பினால எவ்வளவு முன்னேறாங்க. I like Khairul Amin guy, he's Yes. fantastic. Correct. அவர் Yeah. கரெக்டா செஞ்சு இவ்வளோ அளவுக்கு வந்திருக்காருன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ வேலை செஞ்சு அது கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அது Correct. மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது இந்த ஷாப்பி எல்லாமேன்றது எண்ட் ஆஃப் தி டே அது எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குது கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் கூகுள் சர்ச் பண்ணதோட அந்த கரெக்டான கீவேர்ட் பார்க்குறப்ப அதுவே அந்த ஷாப் கொண்டு போயிடுது. Correct. And you can link your Shopee shops on your TikTok. You can link your Shopee Yes. shops on your Facebook. Your e-commerce ஒரு checkout site மாதிரி தான். இப்போ முன்னெல்லாம் பாருங்க, முன்னெல்லாம் வந்து I was speaking to another digital marketer the other day. He was telling me that he feels websites are still very important in the society today. Website வந்து ரொம்ப important. As a business, I need my website and all. But he is about 50 something. So I understand his side of you. But personally, if you ask me, I don't feel I need to spend so much money on my website. Okay. Because your social media pages already has the capabilities to do what your website is doing, which is advertise your business. Your landing page can be your e-commerce. நிறைய பேர் வந்து e-commerce வந்து feel is only to sell products. Many people don't understand that e-commerce வந்து நீங்க service கூட விற்கலாம். என்னோட business services all on Shopee. I have actually list my business services in packages on Shopee, marketing services on Shopee, and I have got customers before on Shopee and all. Yeah, e-commerce because and the platform is not just for product மட்டும் விக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. சர்வீஸ் கூட நீங்க விற்கலாம். நிறைய பேர் வந்து சர்வீஸ் போட்டு விற்று டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் just services. Once you have made the payment and all, we will contact you and then we will talk about how to do the services. Correct. So yeah, leverage பண்ணுங்க. Your landing page can be your e-commerce page. So it doesn't have to necessarily be your website. Checkout page இல்ல என் வெப்சைட் தான் என்னோட checkout page, landing page அது அவசியம் இல்லை. Because websites are generally expensive. Yes. Unless நீங்க சொல்றீங்க இல்ல என் கம்பெனி அந்த கெப்பாசிட்டி இருக்கு ரன் பண்றதுக்கு, வெப்சைட் ரன் பண்றதுக்கு, I have the money to run the website, then you go ahead. Yes. But if you're still a small business, you feel you don't want to invest, anyhow நீங்க பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஒரு 1 month வந்து ஒரு 1,000 to 2,000 for your hosting, for your maintenance and all. Just say 2,000. And the 2,000, if you save, you can do the same work in your Shopee, your TikTok, your Facebook and Instagram, and this is all free. Yeah. What's your opinion on website and e-commerce? What do you think about it? E-commerce நம்ம பேசின மாதிரி அந்த நிறைய விஷயங்கள் இருக்கணும்னு சொன்னப்போ வெப்சைட் நான் சொல்ல கிடையாது. ஏன்னா ஆரம்பிக்கிறதோட எடுத்ததோட வெப்சைட் செய்ய போறது நாட் ப்ராக்டிக்கல். Correct. Why you want to spend much? அதான் நம்ம பேசினப்ப கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல், Yes, சோஷியல் மீடியா இது எல்லாமே இருக்கிறது. இ-காமர்ஸ் எஸ் இஃப் யூ வாண்ட் டு செல் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் சம்மந்தப்பட்டு செய்யலாம். ஒரு கட்டம் வந்துட்டோடனே நான் என்னோட பிராண்டிங்கை கொண்டு போகிறேன். ஐ வாண்ட் டு நேம் லைக் என்னோட பிராண்ட் இந்த பெருசுன்னு காட்டப்போ போறீங்கன்றப்ப நீங்கள் ரெடினா அப்போ நீங்கள் வெப்சைட் செய்கிறது ஓகே. அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட் ஒரு மாதிரி இருக்குது. சில பேர் இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நான் மார்க்கெட் பிளேஸில் போய் விற்றுனா ரொம்ப கமிஷன் எடுக்கிறேன், அதுக்கு நானே செஞ்சுக்கிறேன்னு முடியும். ஆனால் அவங்களுக்கு தெரியணும்
உங்களோட ப்ராடக்ட் தேடுறவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அங்க வருவாங்களான்னு முதல் நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கணும். ஆமா நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல விற்கிறப்ப எந்த நம்பிக்கையில வராங்கன்னா, பொருள் கிடைக்கல, ஏதாவது பிரச்சனைனா ரீஃபண்ட் கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஆமா they put the அப்ப trust not on you but on the marketplace. எஸ். ஆ எக்ஸாக்ட்லி. Shopee, correct Lazada இருந்ததே அதனால தான். ஸோ ஈவன் correct டிடிஆர்எம்மே வந்துட்டு Facebookல வித்தா கூட அத வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு Shopee, Lazada வாங்க. ஏன்னா அது மணி பேக் கேரண்டி அங்க இருக்குது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லனாக்கா. correct அண்ட் correct தென் வந்து ரொம்ப பயாஸாவும் இருக்காது. ஈவன் ஒரு பையர் வந்துட்டு அவரு ஏமாத்த நினைச்சா கூட அவன் வந்துட்டு ரீஃபண்ட் குடுக்க மாட்டான். yeah. ஏன்னா அதுவும் நடக்குது இங்க. நான் ம் தொறந்து பார்த்துட்டு அது ராங்கா இருக்கு. நீ ஆர்டர் பண்ணதே ராங் தான் அப்படின்ற மாரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே ராங்னாக்கா அது செல்லருக்கு காசு போக மாட்டுது. அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. yes இத yes தாண்டி நீங்க நல்ல பிராண்ட் நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உங்க சொந்த இதுலயே செய்யலான்றது தான் என்னோட கருத்து. அப்ப உங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். டேட்டா பேஸ் இல்லாம ஒரு 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 ஸ்ட்ராங்கா இல்லாம நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சோம்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் விக்கிறதுக்கு. correct ஏன்னாக்கா நமக்கு டேட்டா பேஸ் இல்ல. இனிமே தான் புரோமோட் பண்ணனும்னா யூ டெண்ட் டு ஸ்பெண்ட் மோர். அது நீங்க அதே Lazada, Shopee நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ டெண்ட் டு ரீச் மோர். ஏன்னா அவனே ஏற்கனவே உங்களுக்கு மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் சந்தோஷமா செய்வான் உங்களுக்கு. இவன் ம் எனக்கு வந்துட்டு காசு போடுறாரு அடிக்கடி. ஸோ நம்ம அவங்க ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் நிறைய கேம்பெயின் அது இதுன்னு ஆரம்பிச்சு உங்களோட ப்ராடக்ட் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க பாட்டுக்கு. அதுல ஒரே correct ஒரு சிக்கல் நம்ம ஆளுங்களுக்கு என்ன வரும்னாக்கா, இந்த கமிஷன் அப்புறம் வந்து பேக்கேஜிங் டீட்டெயில்ஸை வந்துட்டு அவங்க பார்த்துக்கணும். இந்த பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பார்க்காத வச்சு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது. அதோட டைமென்ஷன் இதெல்லாம் நம்ம கொடுக்காத வச்சு. அடுத்தது வெப்சைட்டோட முக்கியமான ரோல் அங்கே வேற என்ன இருக்க போகுதுனாக்கா, நீங்கள் என்னென்ன சர்வீஸ் வழங்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யார், உங்கள் டீம் யாருன்னு தான் பார்க்க வருவாங்க அதில். அது தவிர ஸோ எந்த அளவுக்கு உங்கள் டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லைன்னு. அதை தவிர வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸாக அவங்க என்ன பார்க்க வருவாங்கன்னா, என்னென்ன சர்வீஸ் இதை தவிர எனக்கு தெரியும் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்கிறீங்கன்னு. இதை தவிர வேறு என்ன நீங்கள் சர்வீஸ் வழங்குறீங்க அப்படின்னு அவங்க படிக்க போகிறாங்கனாக்கா, அந்த டைமில் வெப்சைட் இருக்கிறது நல்லது. அது யாரை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் சே யூ வாண்ட் டு டார்கெட் பிக் கம்பெனிஸ், correct எம்என்சிஸ். அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பெருசாக போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 months பிஃபோர் நான் வந்துட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூட்க்கு நான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தப்ப அவங்க வந்துட்டு என்னோட வெப்சைட்டை பார்க்க கேட்டிருந்தாங்க. ம் பிகாஸ் உன்னால இது செய்யறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதா இல்லையான்னு அவங்க உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு. பட் நான் இப்போ ஆரம்பித்து நான் வந்து அந்த அளவுக்கு இன்னும் போகாதப்ப என்ன கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னு நிறைய காசு செலவு பண்ணாதீங்க. அது விரயமாக்காதீங்க. correct நம்ம பேசின மாதிரி ஸ்டார்ட் ஸ்மால். கரெக்டாக ஒரு படி ஒரு படி போயிட்டு ஓகே நான் ரெடி டு ஹேவ் அ வெப்சைட்ன்றப்ப அப்போ நீங்கள் போங்க. எல்லாமே correct போட்டு வச்சுட்டு எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஏன்னா ரோல் பண்ண முடியலனாக்கா அதுக்கு காரணம் நம்ம தான் இருப்போம். correct 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 அதுதான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி yeah நம்ம யோசிக்கிறப்ப ஐ திங்க் வி ஆர் அலைன்ட் அதுல. yeah because நீங்க பாருங்க ஒரு வெப்சைட் வந்து எஸ்பெஷலி ஒரு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மெயின்டைன் பண்ண இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஹேவ் டு டெய்லி அப்டேட் யுவர் ஸ்டாக். கரெக்டா அந்த ஸ்டாக் நீங்க அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா ஆர்டர் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆர்டர் ஆயிரும். உங்க யூ ஹேவ் டு என்ஷூர் தட் பேமெண்ட் கேட்வே இஸ் a சேஃப் பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கோ பேமெண்ட் போடுறதுக்கோ எவ்ரிதிங் இஸ் டு பி சேஃப். ரெண்டாவது வந்து கான்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் ப்ராடக்டோட அப்டேட் பண்ணணும். ஸோ while I prefer e-commerce rather than it because everything is done there but for free. அந்த மெக்கானிசமே ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துரும். இன்னைக்கு எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நீங்க போடுறீங்களா எங்க 10 ப்ராடக்ட் தான் இருக்குன்னு அது நீங்க ஒன்னொன்னா வித்து வெளியே அவன கையோட அதையே குறைஞ்சிட்டு போயிடும். ஸோ the e-commerce I mean if you see Shopee ஓட buyer platform I don't know if you're familiar with the buyer platform it's a seller platform ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். you're a seller okay ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எல்லாமே செய்யலாங்க. And when you click your marketing side of the seller அங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அவங்களே எவ்வளவு டிஃபரெண்டான மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. Sometimes you will learn from them. As a marketer I wow they are doing it this way. இந்த மாதிரி செய்றாங்க. அவங்க targeted campaigns I mean I really like the targeted campaigns. அவங்க கரெக்டா வந்து அந்த ஒரு சைனீஸ் நியூ வர மாதிரினா கரெக்டா ஒரு கேம்பெயின் கொடுத்து அவங்க they absorb part of their commission. They expect you to give some discount and all that. But no இது பாப்பீங்க ஒரு 40 ப்ராடக்ட் வந்து 20 தான் இருக்கும். That's how they do it. Yeah and then it's very easy. ரொம்ப கம்மாசா இருக்கும் பாக்குறதுக்கு. லைக் கரெக்டா நம்ம மணி இப்போ வருது இப்போ ரிலீஸ் பண்ணோம் எவ்ரிதிங் we can see எவ்வளவு earn பண்ணிட்டோம் இந்த மாசோட சேல் எவ்வளவு ட்ரெஜெக்டரி நம்ம பார்க்கலாம் மேல போதா கீழே வருதா. So all these available for you for free. Correct.
அந்த ப்ரோடாக்கோட ஸ்கோரிங் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் பத்துமா பத்தாதா, ஒரு பயம் பத்துமா இருக்க தானே பத்தாதா, இருக்கு. கரெக்ட். இந்த போட்டோ நல்லா இருக்கா, இந்த போட்டோ நல்லா இல்ல, வீடியோ போடுங்க, அவங்களே அட்வைஸ் பண்ணி. the AI mechanism within the Shopee shop is now ரொம்ப, I think they are spending a lot of money for it. அவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, so they are giving back. எஸ். ஷாப்பி அடிக்க பிளாட்ஃபார்மே கிடையாது மலேசியா. ஐ மீன் டெர்மோ இஸ் ஸ்லோலி கமிங் இன். நான் ரீசெண்டா டெர்மோல ஜாமான் வாங்க ஆரம்பிச்சேன். டெர்மோ இஸ் சூப்பர் சீப் ஒரு ஜாமான் வாங்க. பட் இப்போதைக்கு நீங்க வாங்க தான் முடியும், விற்க முடியாது என்ன டெர்மோல. பிகாஸ் they have not given access. டிசம்பர் வராங்கன்னு சொன்னாங்க டெர்மோல மலேசியாக்கு access கொடுக்கணும். எனக்கு எல்லாமே பார்த்து வச்சுட்டு வாங்கல, 200 வெள்ளி ஜாமான் 35 வெள்ளிக்கு தரேன்னு இருக்கான். அவர் டேர்மோ டேர்மோ வந்து ராத்திரி எல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க, எழுப்பி விட்டுட்டு வா நான் ப்ரோமோ கொடுக்குறேன் வந்து வாங்க. பயங்கரமா போட்டு வச்சிருக்கான். என்ன நான் எடுத்து தெரியல. Yes, I mean, but it's good. And அதுல வந்து it's not human தெரியாது, AI ஓட மெக்கானிசம். AI தான் செய்யுது எல்லாமே. And it's fantastic. I mean, to see. இன்னைக்கு வந்து நான் வந்து ஆரம்பித்த காலத்துல பிசினஸ் பார்த்திருக்கேன். இப்போ உள்ள காலத்து பிசினஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஆஃப் இட். போத் இப்போ 2 ட்ரெடிஷனல் பிசினஸ் நான் பார்த்திருக்கேன், இப்போ டிஜிட்டல் பிசினஸ் நான் பார்த்திருக்கேன். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு த டிஜிட்டல் பிசினஸ் ஹஸ் born. இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து என்ன வேணும்னு நம்ம உட்கார்ந்த இடத்துக்கு வர மாதிரி, நம்ம ஒரு என்ன மாதிரி செய்யறது இருந்தாலும், என்ன மாதிரி பிசினஸ் செய்யறதாலும், whatever services you're providing. நீங்க சொன்னீங்க that you have an office and all. I do not even have an office. My room is but I have staff. They all work from home. We have a monitoring mechanism and how to do the job or not. So yeah, so and if it's avoidable, இந்த செலவு யான்னு நான் யோசிச்சேன். எனக்கு தேவையில்லை. எஸ். பிகாஸ் ஒரு ஆஃபீஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் தான் வைக்கணும்னா அதுக்கு ரெண்டல் கட்டணும், யூட்டிலிட்டிஸ் வேணும், சேஃப்டி மெஷர்ஸ் நீங்க பார்க்கணும், அப்புறம் நீங்களும் டெய்லி பிரசன்டா இருக்கணும். ஏன்னா ஆஃபீஸ் பார்க்கணும், திடீர்னு நாங்க வெளியே போனா நம்பி கொடுக்கலாமா சாவி, திஸ் கால்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல் கம்ஸ். ஆனா வர்ச்சுவல், ஐம் ஆப்ரேட்டிங் வர்ச்சுவல் டுடே, ஸோ ஐ டோன்ட் ஓப்பன் மை ஆஃபீஸ் எனி டைம் ஆல்சோ. ஐ காட் நோ ப்ராப்ளம். நான் பாக்கணும்னா இப்போ உள்ள பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் வைக்கிறவங்களும் சரி, ஆஃபீஸ் இல்லாதவங்களும் சரி, நம்ம ஸ்டார்பாக்ஸ்ல தான் மீட் பண்ணிருக்கோம். ஐ மீட் மை கிளைண்ட்ஸ் இன் ஸ்டார்பாக்ஸ், ஜூஸ் காஃபி. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூ கோ அண்ட் சிட் அண்ட் டாக். இட் ரிடியூசஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். கிராம்ப் ஒரு ஆஃபீஸ்ல கிராம்ப் பண்ணி, அந்த கியூபிக்கல்ல கிராம்ப் பண்ணி நம்ம உட்காந்து பேசுறது. கோ டு ஸ்டார்பாக்ஸ், நல்ல கப் ஆஃப் காஃபி, நிறைய பேசலாம். இஃப் ஐ பிலீவ் நீங்களும் நானும் வந்து ஒரு போயிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி முடிச்சு நம்ம நிறைய பேசலாம். ஆமா, அது வேற மாதிரி நிறைய விஷயம் யோசிக்க தோணும். இல்ஹாம். Yeah. So you tend to build more business ideas when you sit in this kind of place and all, rather than, that's why I said the digital world has allowed people to do this. இந்த மாதிரி ஒரு situation கொண்டு வந்து வைக்கிறது, and people who don't leverage it, I mean, sorry, I feel very bad for you. I don't know what you're doing. Yes, true. So இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ரேப் அப் பண்றதுக்கு முன்னாடி மேபி we can cover மறுபடியும் என்னென்ன பேசணும்ன்றதுன்னு. ஏன்னாக்கா I also want to open the floor. Sorry, I want to open the floors for questions. யாராச்சும் லைஃப்ல இருந்தீங்கன்னா, I mean, I'm also looking at Facebook. You all can ask any questions. இங்க இருக்கிறவங்க மிஸ் மணிமாறன் இருக்காங்க. மிஸ் மணிமாறன், how are you? யாராச்சும் இருந்தீங்கன்னா இதுல நீங்க வந்து அன்மியூட் பண்ணி you can ask questions, or you can also type and ask your questions. Facebook லைவ்ல பாக்குறவங்க கூட நீங்க questions கேட்கலாம். We are ready to take questions. டாபிக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. We will see if we can answer. We will answer. Yes. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வரலாம். அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். கண்டினியூ பண்ணலாம். ஸோ சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், வே இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் என்னதுனாக்கா, நம்ம பேசின அந்த டிவி, ரேடியோ இதெல்லாம் பத்தி என்னதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஐ மீன் டு மேஸ் மீடியா. இந்த ஏரால நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு நான் மேஸ் மீடியா போன ஒரே காரணம் என்னதுனாக்கா, ட்ரஸ்ட், கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றதுக்கு. பிராண்ட் அவேர்னஸ் வேணும்னா அங்கதான் போய் ஆகணும். மைலோ வீட்டுல இல்லாத யார் வீட்லயும் மைலோ இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. Not to hard sell, just to make sure that you all remember my name. I am Milo. அந்த மாதிரி வந்து relevancy. Yeah. நான் இன்னும் இங்க தான் இருக்கேன். எஸ். ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அது அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து எவ்வளோ பிராண்ட் போயிடுச்சு, அவருக்கு அப்புறம் வந்த பிராண்ட் காண போயிடுச்சு. அப்ப நான் தான் ராஜான்ட்டு அவர் வந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்த பிரச்சனை மாதிரி யாருக்குமே வந்ததும் இல்லை. இடையில பார்த்துங்க பயங்கரமான இதெல்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு இன்னமும் வந்துகிட்டே இருக்குன்றது. ரெண்டாவது என்னதுனாக்கா, ரிகார்டிங் ரேடியோ, எஸ்,
ரேடியோ டிவிக்கு முன்ன ரேடியோ தான் ரொம்ப அடி வாங்கி அடியே விழ போணுச்சு. அதுல ஸ்மார்ட்டா அவங்க செஞ்சது வந்துட்டு பிரைம் லிசனிங் டைம் வந்துட்டு டிரைவ் டைம்னு மாத்துனது. ஓகே. போகறதுக்கு ஒரு டைமு, ஈவினிங் வர்றதுக்கு ஒரு டைமுன்னு அந்த தகுந்த செலக்ஷன் ஆஃப் சாங்ஸ போட்டு, அதுக்கு ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணி ரேடியோ ஏன்னா ஒரு கட்டம் ரேடியோ தான் இன்னும் சீக்கிரமா சாகுற மாரி ஆனுச்சு டிவி இருந்தப்ப. ஏன்னா அப்ப ஆமா, டிஜிட்டல் தான் நமக்கு இல்லல்ல. எல்லாமே டிவிலயே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆமா. டிவி வந்துட்டு எப்ப நான் கடைசியா அந்த டேட்டா எடுத்து பார்த்தேன்னா, ஆம் அ கோவிட் டைம்ல வந்துட்டு பழைய பிஎம் வந்துட்டு ஒரு அனவுன்ஸ்மென்ட் இருக்குன்னு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு 18ஆம் தேதி மார்ச். அன்னைக்கு தான் ஓகே. டிவி வந்துட்டு பீக்ல இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆமா, கோவிட்ல என்ன ஆக ஆமா. போகுதுன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் டிவி மறுபடியும் இறங்கிருச்சு. பட் டிவி எதுக்காக அத எடுக்குறாங்கனாக்கா, ஃபார் இன்டர்வியூஸ். ஸோ அப்ப நார்மலா என்னோட கிளையன்ட்லாம் வராங்கனாக்கா, அந்த வந்துட்டு "மதன் எனக்கு ஒரு இன்டர்வியூ தேவைப்படுதுன்னுவாங்க." நான் டிவி எடுத்து குடுப்பேன். ஏன்னா, ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா, டிவில வந்துட்டு நீங்க ஸ்கேமரா இருந்தா முடியாது. நீங்க ஒரு கரெக்ட். பித்தலாட்டம் செய்றவங்கலாம் யாரும் முடியாது. அப்ப நெறைய ரெட் டேப் எல்லாத்துலயுமே கோ த்ரூ பண்ணி, நீங்க உண்மையிலேயே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்கள அலோவ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஒரு ப்ராப்பரா பிசினஸ் செய்றவங்க. நான் ஒரு ஸ்கேமர், நான் வந்துட்டு இத பண்றேன்னா, கண்டிப்பா என்ன விடமாட்டாங்க. அப்ப அங்க போனதோட ஒரு கிரெடிபிலிட்டி கிடைச்சிருச்சு. ஒரு பிராண்டிங் அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. ம். அதெல்லாம் முன்ன உள்ளதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. ஆனா இப்பலாம் வந்துட்டு என்னதுனாக்கா, த பெஸ்ட் பியூட்டி என்னதுன்னா, ரேடியோ இன்டர்வியூனாலும் சரி, டிவி இன்டர்வியூனாலும் சரி, அந்த ரெக்கார்டிங் நம்மகிட்ட குடுத்துருவாங்க. யூ கேன் யூஸ் தட் இன் யூர் டிஜிட்டல் மீடியா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். யாஹ்! மின்ன ஆக்சஸிபிள் கிடையாது. எஸ். ஆ. இன்னொன்னு என்னதுன்னா, இது ஒரு இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சு ஆனா ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அத போய் எடிட் பண்ணிடுறாங்க. யூ கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நாட் சப்போஸ் டூ எடிட் எனி கன்டென்ட். ஆனா அது காப்பிரைட்டட். அவங்களோட கன்டென்ட். அவங்க வந்து உங்களுக்கு குடுக்குறது, அலோவ் பண்றது நீங்க போடலான்னு. அத எடிட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வேணுன்றத மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு, அப்புறம் காப்பிரைட் இன்ஃப்ரிங்மென்ட் வந்துச்சுனாக்கா பிரச்சனை ஆயிடுது. கரெக்ட், அது கரெக்ட், தவிர கரெக்ட். ஐ வந்து அக்ரி. எஸ். அடுத்தது வந்துட்டு என்னதுனாக்கா ப்ரீன். ப்ரீன் வந்துட்டு அதுவும் அதுக்கப்புறம் பயங்கரமா அடி வாங்குனுச்சு. யாருமே மனசாட்சி தொட்டு சொன்னோம்னா, நம்ம 2 பேருமே பேப்பர் படிக்கிறதில்ல இப்பலாம். முன்னலாம் எங்க அப்பா இல்ல வந்துட்டு அதான் சொன்னேனே. நான் கண்ணாடி கால்குலேட்டர் தான் வாங்கி வைப்பேன் வீட்ல. எங்க அப்பா ஒரு நாள் ஸ்டார் பேப்பர் இல்லாம இருந்ததே கிடையாது. இப்ப நான் ஐ ஸ்டார் சி. பேப்பரா அப்படின்னு இருப்பேன். எப்ப கடைசியா வாங்குனேன்ற மாரி நான் யோசிக்கிறேன். ஆனா அவங்க எந்த அளவுக்குனாக்கா, தே ஆர் வெரி குட் இன் ரைட்டிங். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ப்ரீன் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பேஸ கொண்டு போயிட்டு டிஜிட்டலுக்கு ப்ரீன கொண்டு போனாங்க. ஆமா, ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன்ல நியூஸ் படிக்கிற மாதிரி. என்எஸ்டியும், ஸ்டாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நியூஸ்லாம் வந்து ப்ரொவோக்கிங்கா இருக்கோ, இல்லையோ அந்த நியூஸ் வந்து ஆன்லைன்ல போய் படிக்க போனாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு மூல காரணமா இருந்தது யாருன்னா, டிஜிட்டலுக்கு வந்து மெலிஷாகினி. ஆமா. அவர் வேற லெவலுக்கு கொண்டு போனதால, இவங்களும் சரி இதுல தான் கரெக்ட், கரெக்ட், அப்ப கரெக்ட், கரெக்ட், அப்ப நியூஸ் அதெல்லாம் படிக்கிறாங்க, அது வராங்க. அதுக்கு வந்து நான் இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறேன்னு அந்த யுட்டிலைசிங் Facebook அஸ் வெல். கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அங்க இன்ஃபோ. ஸோ உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா? அங்க போய் பார்த்துக்க. அப்படி கொண்டு ஆமா. போனாங்க. அடுத்தது வந்துட்டு என்னாதுனாக்கா, பில்போர்ட்ஸ். நான் பில்போர்ட்ஸும் செய்ற வச்சு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு டைம்ல வந்து பில்போர்ட் வந்துட்டு ரொம்ப பார்த்தோம்னா, பெரிய பெரிய பிராண்ட் மட்டும் தான் பில்போர்ட்ஸ் இருந்துச்சு. அதுல வந்து கரெக்ட், கரெக்ட். அந்த பிராண்ட் பெயர் மட்டும் தான் இருக்கும். இப்ப ம். நம்ம இருக்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்ன்ற வாசி, அந்த ஓனரே வந்து டான்ஸ் ஆடுறாங்க TikTokல. ஓனரே புரமோட் பண்றாங்க. ஸோ நமக்கு ஆமா. ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அந்த ஓனர் கூட. இப்ப நீங்க நார்த் சவுத் ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா, கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நெறைய பேர் டிராவல் பண்றாங்க. லைக் கிரேசி நான் ஃப்ரைடே கேல் விட்டு வெளிய வரேன்னா, பினாங்கு போறேன்னாக்கா எனக்கு தெரிஞ்சிரும் முடிஞ்சுன்னு. அப்படி இருக்கு ரோடு. ஸோ அந்த பில் போர்ட்ஸ் வந்துட்டு மஷ்ரூம் மாரி இருக்கு ஹைவேல. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஓனரோட படங்கள போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் ஹலோ. ஓகே. அது ஒரு நல்ல விஷயம் என்னாதுனாக்கா, அது யுட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். அதாவது பில்போர்டோட முக்கியத்துவம் என்னாதுன்னு. ஆனா பில்போர்ட்ல ஒரு ஒரு புதுசா வந்தது என்னாதுனாக்கா, அந்த ஓஓஎச்லேருந்து டிஓஓஎச் அதாவது டிஜிட்டல் அவுட் ஆஃப் ஹோம் மாறுனுச்சு. ஒரு த போர்ட எலக்ட்ரானிக் த எலக்ட்ரானிக் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். யாஹ்! எல்இடில போட்டு எல்இடில போட்டு. ஒரு 10 அட்வர்டைஸ்மென்ட் ஒரு போர்ட்ல ஓடும்ன்னு. அதுல வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய கம்பெனி தே பிரிஃபர் ஸ்டாட்டிக் தான். அதுக்கு வந்துட்டு எப்போதுமே பிக் ட்ரீ தான் இருப்பாரு. பட் எல்இடி ஆமா. வந்துட்டு வாவ், லகுனா அவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த மாரி கம்பெனி கூட நம்ம டீல் பண்றப்ப அது என்ன நடக்கும்னாக்கா, இந்த மாரி புதுசா போறாங்கன்றதுக்காக தி டெண்ட் டு சேவ் அ லாட் பில்போர்ட்ல. ம். ஆனா என்ன கேட்டீங்கன்னாக்கா, எது செலவு பண்ண போறோம்னாலும் ஆராயணும். இதோட ஆமா. ஆர்ஓஐ எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதான்னு கணக்கு பண்ணணும். எக்ஸாக்ட்லி. விஷயம் நம்ம டிவில போய் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறோம்னாக்கா, என் ப்ராடக்ட் ஹோல் மலேசியா கிடைக்குதான்னு யோசிக்கணும். ஆமா. உங்க ப்ராடக்ட் வந்துட்டு வெறும் பெர்லிஸ்ல மட்டும் இருக்கு. நான் போய் ரேடியோல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணேன்னா, வாட்ஸ் த பாயிண்ட்? நான் போட்ட காசு எடுக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இட்ஸ் நாட் சீப். எஸ்.
நான் விடாம டிஜிட்டல்லே போட்டுப்பேன் நான். என் ப்ராடக்ட் ஹோல் மலேசியால இருக்கு. நான் ரேடியோ போறேன்னா, அப்போ வாங்க. ஏன்னா என்ட்ட நெறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் அந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறேன்னு. ஆக்சுவலி நான் அது பிசினஸ் செய்யறேன். ஆனா நானே அது வேணான்றுவேன். நீங்க அத செய்யாதீங்கன்றுவேன். என்ன அப்படி பார்ப்பாங்க? என்ன வேணான்றீங்கன்னு. கரெக்ட். ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது காசு இல்ல. போட்ட காசு நீங்க எடுக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு அது வந்துட்டு உங்களுக்கே தோணும். எதுக்கு நம்ம போய் காச போட்டு வீணாக்கணும்னு. ஆனா, சில பேர் அத எப்படி யூஸ் பண்றாங்கன்னாக்கா, இந்த ப்ராடக்ட் வந்து முடிச்சே ஆகணும்னு கட்டாயத்துல வராங்க. ஆமா, இந்த ரொம்ப நாள் டிஜிட்டல்ல வந்து அவங்களுக்கு ஏன்னா ப்ராப்பர் மார்க்கெட்டிங் செய்ய கிடையாது. அதனால தான் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம பேசணும். ப்ராப்பர் மார்க்கெட்டிங், பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டான ப்ராப்பர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா, ப்ராடக்ட் தங்கிரும். அந்த எக்ஸாக்ட்லி. தங்குறவங்க தான் வந்துட்டு இன்னொரு சமயத்துல என்னென்னமோ யோசிப்பாங்க. சரி நான் இங்க போலாமா, அங்க போலாமான்னு. அது ரிஸ்க் ஆஃப் அது அந்த ரிஸ்க் கூட தான். ஏன்னாக்கா நீங்க அப்பயே நீங்க பிளான் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த நீங்க தள்ள போறீங்கன்னாக்கா, நீங்க ஹார்ட் செல் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, ஹார்ட் செல் பண்றது குறைக்கிறது நல்லது. ஆனா உங்களுக்கு சான்ஸ் இல்ல. பிகாஸ் எல்லாமே விட்டுட்டீங்க நீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சமயத்துல நீங்க புரமோஷன் பயங்கரமா கேட்பீங்க. இது இருக்கு, இது இவ்ளோ குறைவா இருக்கு, அது இதுன்னு. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்ப ஓகே அவங்க வந்துட்டு ஹார்ட் செல் பண்ணியே ஆகணும்னு. அண்ட் தென் ஆமா, ரேடியோக்கு போறவங்க, டிவிக்கு போறவங்க எல்லாமே ஒண்ணு நெனப்பு வச்சுக்கங்க. எந்த டைம் போறீங்கன்றது அது ரொம்ப முக்கியம். தீபாவளி டைம்லாம் நீங்க போனீங்கனாக்கா 10ஓட 11ஆ நீங்க ரொம்ப போட்டி போடுவீங்க. ஆமா, ஸோ அதையும் நீங்க யோசிச்சுக்கங்க. ஸோ ஏன்னாக்கா சமயத்துல நானும் தீபாவளி இப்ப அட்வர்டைஸ்மென்ட் போட போறேன்ட்டு நம்மட்ட கேட்பாங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவேன் நானு. ஒண்ணு ஸ்பாட்ஸ தவிர வந்துட்டு நெறைய அட்வர்டைஸ்மென்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்க அவங்க கூட போட்டி போட்டு நீங்க போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்களோட பட்ஜெட்லாம் நல்லா பிளான் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ் மீடியா மார்க்கெட்டிங் வாட்ஸ்எவர் மார்க்கெட்டிங்னா பட்ஜெட் கரெக்ட்டா போட்டே ஆகணும். சரி பட்ஜெட் சொல்றீங்களே எவ்வளோன்னு? என்ன கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங்காக யூ மஸ்ட் அலோகேட் 7 to 22% ஆஃப் யுவர் சேல்ஸ் ரெவென்யூ. இத நீங்க யாஹ்! பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க யோசிங்க. இத கரெக்ட், பிராக்டிஸ் பண்ணலன்னா, உங்களோட பாக்கெட்ல இருந்து எடுக்க எடுக்க உங்களுக்கு தான் வலிக்கும். கரெக்ட். நீங்க ரேடியோ பத்தி சொன்னீங்க முதல்ல இன்ட்ரெஸ்டிங்கா. ஐ ரிமெம்பர் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒரு சிச்சுவேஷன். நம்ம வந்து நமக்கு எல்லாமே தெரியும் வந்து ரமடான் எப்போ ரமடான் எப்போ வரும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கரெக்ட்டா வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். யூசுப் தாயோ. எஸ், எஸ். சோ தட் வில் ரிமைண்ட் அஸ். ஓ, குருமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ். ரமணன் வருது. சோ அவங்க வந்து இஃப் யூ நோ ஃபார் யூசுப் தயோபா இஸ் நாட் a small brand. ஸ்மால் பிராண்ட் கிடையாது. டோன்ட் மிஸ்டேக்கன் மீ. இஸ் ஒன் ஆஃப் தி பிக் பிராண்ட்ஸ். இப்போ பினாங், ஐ திங்க் யூ ஃப்ரம் பினாங், ரைட்? ஒன் ஆஃப் தி பிக் பிராண்ட்ஸ். தே ஆர் நாட், தே ஹேவ் வென்ச்சர்ட் இன்டு சோ மெனி திங்ஸ். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி பாய்ச்ச ஒரு ஜிங்கல் தான் இன்னைக்கு வரைக்கும் பாய்க்கிறாங்க. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி தான். they just want to remind people நாங்க இன்னும் இங்கதான் இருக்கோம். எஸ். ஆ. அவங்க வேற ஒண்ணுமே தேவையில்ல. அவங்க விளம்பரம்லாம் தேவையில்ல. யாருக்குமே இந்த மலேசியால இருக்கிறவங்க எல்லாமே தெரியும். யூசுப் தாயப்பட குருமா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குருமாஸ். எஸ். சொல்றாங்களோ இல்லையோ அதான் போய் வாங்க போறாங்க. ஆனா அவர் ஆமா. என்ன பண்றாருனாக்கா, நான் இருக்கேன். நான் இருக்கேன். அவ்வளவுதான். தட்ஸ் எஸ். ஆல். அந்த அந்த ஆட்ல வரும் ஒரு அந்த ஜிங்கிள் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் அபௌட் 15 to 20 செகண்ட்ஸ் தான். ரொம்ப நீளமான ஒரு ஜிங்கிள் கூட கிடையாது. ஆ, அது ஜிங்கிள் கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலி 2 பேரும் பேசுறாங்க. அவ்வளவுதான். எஸ். ஆமா. அப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த யூஸ் ஆஃப் டைம். அந்த டைம் வந்து ஓகே நமக்கு ஐயோ போச்சு ரமணான் வந்துருச்சு கிட்ட. எஸ். அது சோ கொண்டு வரது ரொம்ப ஈஸி இல்லல்ல. அப்ப எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எஸ். அந்த பிராண்ட சாலிட் ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்களே இன்னைக்கு வரைக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் இவால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து இப்ப இ காமர்ஸ்ல எல்லாம் இருக்காங்க. நீங்க யூசப் டேப்ல ஜாமா வந்து எங்க வேணா வாங்கலாம். இப்ப கடையில மட்டும் இல்ல. இ காமர்ஸ், Facebook மூலியமா மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க வாங்கலாம். டிக்டாக் ஷாப்ல நீங்க வாங்கலாம். எங்க வேணா நீங்க வாங்கலாம். பட் அந்த ஸ்டில் தே யூஸ் தட் ஹோல் மெத்தட் ஏன்னா நாங்க இங்க தான் இருக்கோம். நாங்க எங்கேயோ போல. யூசுப் தாயோப், மைடீன், யா, அடாபி இவங்க எல்லாமே நீங்க பாருங்க, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் இருக்கு. இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இருக்கு. ஸோ தி கரெக்ட். திஸ் ஏபிள் டூ கெட்டர் போத் டைப் ஆஃப் கேட்டகரி ஆளுங்க. நான் கரெக்ட், கரெக்ட். எந்த எனக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கோ நான் வந்துடுறேன். மைடீன் பாஸ் வந்துட்டு பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அவர் பேசுறாரு? ஹிஸ் அவரு பிராக்டிசிங் ஆடணும்னு ரிலேஷன்ஷிப். அவசியமே கிடையாது. ஏன் ஆடுறாரு? அப்ப இந்த டைம்ல இந்த ட்ரெண்டிங்ல வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் வேணும்னு அவருக்கு தெரியுது. அவர் வந்து செய்றாரு. எக்ஸாக்ட்லி. ஏன் அது நம்ம வந்துட்டு அது யோசிக்கிறோம். நான் என் முகத்த காட்டக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்றாங்க பாருங்களேன். அப்பதான் நான் சொல்லுவேன். ஆமா, முகத்த காட்டுறதுக்கு ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க? மைடின் பாஸே வந்து ஆமா. பேசுறது. ஐரின் பால் இல்ல விச் இஸ் வெரி ட்ரூ. நெறைய நான் பார்த்திருக்கேன். எஸ்பெஷலி பெண்கள வந்து when they become entrepreneurs, they say இல்ல, can I market myself without showing my face?
நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி இப்போ டத்தஸ்ரீ வீடாலாம் பாருங்க, அவங்க பண்ணாத கூத்தே கிடையாது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல. பட் வாட் ஷி டூயிங், ஷி இஸ் நாட் மார்க்கெட்டிங் ஹெர்செல்ஃப். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஷி இஸ் மார்க்கெட்டிங் அ பிசினஸ். இன்னைக்கு Yeah. அவங்க அவ்வளோ ஒரு how big she has become is because of what she is doing. அவங்க அவங்க வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் இருக்கு. நீங்க நியூஸ் பேப்பர்லாம் இப்போ லோக்கல் நியூஸ் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா, பேரா நியூஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா, she still puts her ads and all inside that. பில்போர்ட் Yes. இப்போல நீங்க பில்போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த கம்பம் டாப்பா சைடுல நீங்க போனீங்கன்னா, அவங்க பில்போர்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கு. She Yes. still uses the traditional method of marketing, but she's also digitalizing her business. Exactly. Ah, so இடம் பொருள் ஏவல் தான். தகுந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கணும். ஆமா. என்ன சொல்ல வரோம்னா, we are not telling to இல்ல ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க உங்க பிசினஸ். நோ, அது wrong. You might actually lose your business by doing this, fully transforming your business to digital. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, down the digital methods வச்சுட்டு expand your business, take it to the next level. But do not forget what you're actually doing. நீங்க என்ன செய்றீங்க, இப்படி செஞ்சீங்க, இந்த மெத்தட் if it's work for you, it works. Continue doing it. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேம்ப்ளெட்ஸ் வச்சிருக்காங்க காடியில இன்னும் செய்யறாங்க. Yeah. காடியில இன்னும் போட்டு தான் போறாங்க. ஆனா நான் எடுத்து படிக்கிறது இல்ல. பட் சம் பீப்புள் மைட், சில பேர் எடுத்து படிப்பாங்க. Yes, yes. உங்களுக்கு தெரியாது. வீட்ல சொல்றது வந்து போடுவாங்க, கார்டு தூக்கி போடுவாங்க வீட்ல. So I don't want to drag so long. It's already about 10 o'clock. And Yeah. if there's 1 minute ஏதாச்சும் questions இருந்தா கேளுங்க. இல்லைன்னா I think it was a fantastic sharing session, Mr. Madan. It's Yes, nice thank to you so have a session with you. This is my first one with you. I You am are it was easy to understand. So okay. correct. Both marketers. Correct. So thank you, Makile and Mr. Madan. I wish you all the best for your business. I hope to have another session with you very soon. Yes, sir. Mr. Madan ரொம்ப டயர்டா இருக்காங்க. நாளைக்கு பின்னாடி வரைக்கும் ட்ராவல் பண்ணும். Thank you so And much, sir. Keep in touch. yeah. So tomorrow is a new day. Tomorrow is Coolie Day. நிறைய பேர் படம் பார்க்குவாங்க நாளைக்கு. We wish the best for the film and all. Let it be the first 1,000 crores movie for the Tamil audience. And அனைவருக்கும் thank you so much for your sharing session. I mean, Ms. Madan, thank you. And இங்க இருந்தவங்களா லைஃப்ல பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே இடத்தில் சந்திப்போம் திருப்பி. Ms. Madan, any parting words? சுரேன், தேங்க்யூ ஸோ மச். கோபியோ டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. என்ன இன்னைக்குள்ள டாபிக் வந்துட்டு ஆக்சுவலி எல்லாத்தையுமே சொன்னோம்னாக்கா மிஸ்டர் சுரேன் தான் எனக்கு சொன்னார் இதை பற்றி நம்ம பேசுவோம்னு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல டாபிக். ஏன்னாக்கா சும்மா வந்தோம் பேசணும்னு இல்லாமல் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு அதை யோசிச்சு அவர் சொன்ன வசி அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் த ரைட் டாபிக். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னாக்கா அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கவர் பண்ணிடுறேன். எல்லாருமே இப்படி மாறுங்க அப்படி மாறுங்கன்னு சொல்ல கிடையாது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும், அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியலன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வில் கைட் யூ. திஸ் இஸ் நாட் திஸ் இஸ் கைடிங் அவர் கம்யூனிட்டி. அவ்வளவுதான். தேங்க்யூ. நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். எஸ். Alright. So thank you, Mr. Madan, Mr. Arogyam. Thank you so much to Gopio for the platform for this. இருவருக்கும் இரவு வணக்கங்கள். இரவு வணக்கங்கள். அடுத்த வாரம் இருவேறு தலைப்புகளுடன் வேறு இரு நண்பர்களுடன் சந்திக்கும் வரை